GT Holidays, South India's #1 travel brand. Freshie's Paneer, rich in protein, soft, fresh and fun. ஸ்ரீ சரவணா ஃபிலிம்ஸ் ஓபிசி லிமிடெட் உயர் திரு சதீஷ்குமார் சார் பெருமையுடன் வழங்கும் தீர்க்கதரிசி படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அற்புதமான நிகழ்வு இது. மயில்சாமி மேனனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். மயில்சாமி மேனன் நானும் ரொம்ப அதிக நேரம் பயணப்பட்டிருக்கோம். அப்போ நான் வந்து டிவியில் நிறைய இன்டர்வியூ எடுத்ததுனால மயில்சாமி மேனன்ட்ட அடிக்கடி நான் கேள்வி கேட்பேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு நகருவோம். அப்படி கேட்கும்போது மயில்சாமி மேனன்ட்ட கேட்டானா, நீங்கள் எத்தனையோ நடிகர்களோட பழகிருக்கீங்க, இதில் வந்து பெஸ்ட்டு நல்ல மனிதர் யார் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் மயில்சாமி மேனன் எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்காங்க, நிறைய ஹீரோஸோட பழகிருக்கீங்க, நல்ல மனிதர் யார் அப்படின்னு மயில்சாமி மேனன்ட்ட கேட்கும்போது இவருடைய பேரை தான் சொன்னாங்க. அடுத்து மேடைக்கு வரப்போகிறது உயர்ந்த மனிதர், உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயர்ந்த மனிதர், அன்பிலும் ராஜ், பண்பிலும் ராஜ், பாசத்தில் ராஜ், சமூக சிந்தனையில் ராஜ், பகுத்தறிவில் ராஜ். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் சத்யராஜ் சார் அவர்கள். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து உதயகுமார் சாரை, செல்வமணி சார் எல்லாம் பார்த்து நாசர் சார், நான், உதயகுமார் சார், செல்வமணி சாரில் இப்படி ரவுண்டு கட்டி மணிவண்ண சாரை பற்றி ஒரு மேட்ரு பேசுகிறோம். அதை எல்லாரும் இப்படி எட்டி கேட்குறாங்க. யாருக்குமே சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாத ஒன்று நாங்கள் 4 பேர் மட்டும் பேசி அப்படி சிரித்தோம். இந்த படத்தில் சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுனா வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றியாளர்கள் பூரா கைகோர்த்து பண்ணுறது ஒரு சினிமா இருக்குது, அது ஒரு சினிமா. இன்னொன்று, இந்த மாதிரி சினிமா பண்ணுறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது வந்து, சார் நான் திருப்பூர் சுப்பிரமணிய சார்கிட்ட பேசிட்டேன் சார், மதுரை அன்பு சார்கிட்ட பேசிட்டேன் சார். இப்போ அதே மாதிரி இப்போ கூட என்ன செய்யிட்டாங்கன்னா, சார் ஜி தமிழில் நம்ம மச்சான் வேலை செய்கிறார் சார், சார் ஹாட் ஸ்டாரில் சார் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் சார், இப்போ அவங்கெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்களா சார், ஓடிடியில் பேசிட்டு சார், எங்கே பேசிக்கிறார் சார், அமேசானில் சார் அந்த ஒரு இவர் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஆரம்பிங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. படம் பார்த்துப்பா, நீ படம் ஆரம்பிச்சேன்னா பார்ப்பாரு படம் ஆரம்பிச்சிருக்கியா. ஸோ சினிமாவை பற்றி உனக்கு தெரியணும். சதீஷ் சார் வந்து வந்தப்போ நானும் அப்படித்தான் ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னா, அப்புறம் சினிமாவில் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறி பார்த்து ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிற பெரிய மாஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களை வச்சு படம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வந்து இதே தான், கேரமாண்டை கொண்டு வந்து நிறுத்தி கார் அனுப்பிச்சு காலையில் இட்லி வடை பொங்கல் எல்லாம் போட்டது எல்லா படத்துக்கும் 1000 கோடி செலவு பண்ணாலும் அதுதான், 5 கோடி செலவு பண்ணாலும் அதுதான். ஆனால் அதுதான் ஈஸி. இது 5 கோடி படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உதயகுமார் சார் வந்து இந்த சத்யராஜ் 3 நாள் தான் நடிச்சார் அப்படின்னு, நான் லவ் டுடேல 5 கால் ஷீட் தான் நடித்தேன். 5 நாளும் கூட 5 கால் ஷீட் தான். அது மாதிரி அந்த 5 கால் ஷீட்டில் நடிச்சு எவ்வளோ வரும்னு இந்த படத்தில் பாருங்கள். நீங்கள் படம் வரும்போது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மோகன் சாரும் சுந்தர் சாரும் ஒரு வாழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் சொல்கிறேன். கிருஷ்ணன் பஞ்சு சார், தேவராஜ் மோகன் சாரும் 2 இரட்டையர்கள் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இரட்டையர்களாக சினிமாவில் இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சுந்தர் சார்கிட்டையும் மோகன் சார்கிட்டையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நிறையா டைரக்டர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்ன செல்வமணி சார், ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிசத்தை தான் வைக்கணும் இல்லையா, அதை தாண்டி வச்சா ரசிக்க மாட்டாங்க. இந்த ஹீரோக்கு இது அப்படின்ட்டு இருக்குது, அது இருக்குது இல்லையா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு டைரக்டர் வந்தார். அந்த ஹீரோவே சொந்த படம் எடுக்கிறார். அவர் இந்த டைரக்டர் சிரமத்தில் இருக்கிறாரு, ஹீரோவும் சிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு படம் எடுக்கிறாங்க, எங்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. எனக்கு என் கேரக்டர் பிடிக்கல, நடிக்கலன்ட்டு. நான் நடிக்கல, பட் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் பேர் சொல்ல முடியாது.
நான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோயிஸை வச்சுக்கிறீங்க இல்லையா? இதை எப்படி இந்த ஹீரோவை ஏற்றுக்குவாங்க? இந்த ஹீரோவை எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லையா? கையில் சாட்டையை கொடுத்து நான் ஆணையிட்டான்னு யார் வேணாலும் பாடலாம், பட்டு தலைவர் பண்ணாதான் ஏற்றுக்குவான் இல்லையா? அது மாதிரி அந்த ஹீரோனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஹீரோஸை வச்சு சொன்னா தான் சரிப்பட்டு வரும். இல்லாட்டி வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், ரெண்டாவது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், மூணாவது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், ஹீரோயின் யாருன்னா ஸ்கிரிப்ட், காமெடி யாருன்னா ஸ்கிரிப்ட், வில்லன் யாருன்னா ஸ்கிரிப்ட். இப்படி வந்தால்தான் வளர்ந்து வர ஒரு இயக்குனரால் ஜெயிக்க முடியும். ஒரு வளர்ந்து வர கதாநாயகனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ப்ளீஸ் பண்றதுக்காக நீங்க பெரிய ஹீரோயிஸ்ட் தூக்கி தலையில வச்சீங்கன்னா அது சிரமம். அதனால இது அவங்க பண்ணல. அஜ்மல் சார், நீங்க எல்லாம் கூட கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளுக்கு ஆசையா தான் இருக்கும் சார். கால் என்டர் ஆச்சு சார், பெடல் அடிச்சாங்க சார், ஃபேன்ல புழுதியை கலப்பி சார், டாட்டான் டாட்டான் திரும்பினீங்க சார், நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப ஆபத்து. கதையை ஹீரோ வச்சு நகர்ந்து 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 நம்ம பேரரசு சார் சொன்னார் பாருங்க, அந்த நான் மகானல்ல கொண்டு போன பூவையெல்லாம் வீசிட்டாங்க. பூரா பூவை வீசி தீபார நிலை எடுத்து பார்த்து நம்ம கிட்டே முடிச்சு போயிட்டான் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிஸை வைங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு படத்தில் 1001 எழுதியிருப்பாங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே கொடுத்துட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது அப்படின்னு புத்தூர் நடராஜன் கேட்பாரு. வாத்தியார் பேசுவார், நமது தேவையே பிறருடைய நன்மைதான். நாம் மக்களுக்காக தொண்டு செய்ய பிறந்தவர்கள், நமக்கென்று சேர்க்க வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. வேற எவனாச்சும் பேசினா என்ன ஆகும்? இது அவரு பேசினா தேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி தெய்வ மகன் ஒரு படம், நடிகர் தலம் சிவாஜி சார் வந்து 3 கேரக்டர்ல பின்னிருப்பாரு. அதுல நாகேஷ் சார் வந்து ஒரு ஜோசியரை வந்து சிவாஜி சார் ஏமாத்துவார். ஏமாத்தினா நாகேஷ் சார் வந்து சிவாஜி சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சிவாஜி சார் ஒரு நம்பர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு கலர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச பூ அப்படிம்பாரு. சிவாஜி சார் இப்படி ஸ்டைலாக நடந்து வந்து நடிப்பு அப்படிம்பாரு. தியேட்டர் அலாரம் கிளாப்ஸில். இது வேற யாராச்சும் சொன்னா எடுத்துக்குவாங்களா? உனக்கு பிடிச்ச பூ நடிப்பா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா? அப்போ அந்த டைலாக் மக்கள் திறந்து பேசணும், இந்த டைலாக் வந்து நடிகர் திறந்து பேசணும். அது மாதிரி ஆர்டிஸ்ட் தான் அவங்க வளர்ந்து பெரிய அளவில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஹீரோ அது 2 விஷயம் இருக்குது. ஒரு பயங்கரமா ஒரு ஹீரோ வந்து மாசா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கதை பண்றது வேற, ஜென்ரலா கதை பண்றதுங்கிறது வேற. அதை உணர்ந்து புரிஞ்சு பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வாத்தியார் பாட்டு தான், நாளும் ஒவ்வொரு பாடம் போரும் காலம் தரும் பயிற்சின்னு ஒரு பாட்டு வரும். புதுசா வரவங்ககிட்டயும் நான் சில விஷயத்தை கத்துக்குவேன். இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் வேற மொழி வரதில்லை. நான் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் சைட்ல இருந்து சொன்னாதான் ஆன்டி பாண்டாரானாத்தான் பாண்டாருன்னு சொல்லுவேன். அது எத்தனை வருஷமானாலும் வேற மொழி எனக்கு சரியா வரமாட்டேங்குது. இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக். அஜ்மல் வந்து சூப்பரா பண்ணார், ரொம்ப கேஷுவல். அதாவது வந்து ஒரு திருக்குறள் எல்லாம் அவர் தான் எழுதின அளவுக்கு ப்ராம்ப்டிங் வாங்கி அந்த லெவல் நடிச்சிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அஜ்மல் கிட்ட, அஜ்மல் இது ஒரு டேலண்ட் இருந்துன்னா போதும், நம்ம எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அவசரத்துக்கு நீங்க ரஷ்யா உக்ரைன் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நடிக்கல அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ரஷ்யா தெரியும் அப்படின்னு. ரஷ்யா தெரியும், எப்படி தெரியும் சார்? நான் அங்கதான் சார் டாக்டருக்கு படிச்சேன். நீங்க டாக்டரா? அந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்க வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு அதுக்கான ஒரு தனியான ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தம்பி துஷ்யந்த், நான் அந்த அஜ்மல் துஷ்யந்த் எல்லாம் அண்ணன் அஜ்மல் அவர்களே அண்ணன் துஷ்யந்த் அவர்களேன்னு பேசலான்ட்டு, நான் சின்ன பையன் தான் பாருங்க பாருங்க எங்க தான் இருக்கிறேன். அது மாதிரி நம்ம உதயகுமார் சார் சொன்னாரு, துஷ்யந்த் பாக்கிலேயே வந்து நம்ம சின்ன வயசு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபீல் தான். அந்த அன்னை இல்லத்துக்கு போனால் என்றைக்குமே யாரை பார்த்தா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து அப்போ நம்ம பெரியய்யா அவர்கள் பேசல் கவனித்தேன். நீங்கள் தலைவர் படம் வாத்தியார் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷாட்டில் வந்து இப்படி டைட்டாக கையை வச்சு அமுக்குவார். இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் பெரியய்யா பேசல வந்து இப்படி வச்சுருந்தாரு. பார்த்தா இங்கே ட்ரைசப்ஸ் தெரியுது. பனியனை தாண்டி ஃபுல் கை சட்டை தாண்டி ஒரு ட்ரைசப்ஸ் தெரியுதுன்னா அது என்ன ரேஞ்சுக்கு உடம்பு வச்சு இல்லையா? என்ன நடக்குது டெய்லி புஷ்அப்ஸ் செட்டில். அது வந்து நாங்கள் அந்த காலத்தில் தலைவர் படத்தில் அதுதான்
அப்படி சும்மா ஒரு அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு படிச்சுட்டு அப்படி கையை ஊனி வச்சிருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும், கொசு கடிச்சிருக்கா சும்மா அப்படி அடிப்பார். அதாவது எங்கே மிஸ் ஆகிடக்கூடாது பாருங்கடா என் ட்ரைசப்ஸ் பைசப்ஸுங்க மாதிரி. அது மாதிரி நான் ஒரு பார்த்தேன், ட்ரைசப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு. அப்படி ஒரு காவல்துறையை பற்றி சொன்னார் பாருங்க, எவ்வளோ பெருமையாக. அந்த ஸ்காட்லாண்ட் யார்டுக்கப்புறம் அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது வந்து அது உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து, இதை ஏற்கனவே இந்த தம்பி ஸ்ரீமான் எப்படின்னா நடித்த படத்துக்காக எல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் வழியில் என்ன மாதிரியே வந்து ப்ரீவியூ வாசல் செம ஆக்டிங் பண்ணிட்டு தனியாக காதலை வந்து ஒன்றும் தேராதுன்னு படம், சும்மா மற்றவன் தப்பாக நினச்சக்கூடாதுங்கிறக்காக சொன்னேன் அப்படின்றவார். ஆனால் நேற்று ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டார் ஸ்ரீமான். ரொம்ப நம்பி சொல்லிக்கிறேன் ஸ்ரீமான் உண்மை. அது மாதிரி வந்து ஹரிசார்கிட்ட ஒர்க் பண்ணுனாலே என்னமோ சுந்தர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். நான் ஹரிசார் கூட ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஒன்றுமே ஒரு க்ளோஸ்அப் பார்த்து இருக்கு. நாங்கள் ஸ்பேஸ் கேமராமேன் சார் ஒரு க்ளோஸ்அப் தானே சார் வைக்க போகிறோம், எதுக்கு சார் ஹரிசார் இப்படி விரட்டுறாரு நம்மள. அங்கே பழகி பழகி சுந்தர் வந்து ரொம்ப காமா, சார் இங்கே வாங்க சார் இப்படி இல்லைங்க சார், டென்ஷன் இல்லாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டார். ரிவர்ஸ் ஆகி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு, பாடல் எழுதினவங்க எல்லாம் தம்பிராமையா சார் வந்து அவருக்கு மட்டும் தொப்பி எங்கெங்கேயோ புதுசு புதுசாக கிடைக்கிறாங்க. இல்லை தலைவர், இது என்ன இது டெக்னிக், கலரே நல்லா இருக்கு. நம்ம ராம் சார் அவர்கள், அவர் திரைமறைவில் இருந்தவங்க, தம்பி நம்ம அன்பு தம்பி விஜய்க்கு பின்னாடி இருந்தவர், அது கரெக்டாக அவங்க சொல்ல. அப்படி இருந்தவர் இன்னைக்கு முன்னால் வந்து நின்று இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனால் வந்து சினிமாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இறங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அறகுறை நம்மளுக்கு இங்கே அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் பேசிட்டேன், திருச்சியில் பேசிட்டேன், ஜியில் பேசிக்கிறேன், ஹாட் ஸ்டாரில் பேசிக்கிறேன், ஓடிடியில் பேசிக்கிறேன், பேசுறது தானே ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கணும், ட்ரெய்லரு டீசரு நல்லா இருந்தால் உள்ளே வருவாங்க ஆள். பாப்புலர் ஹீரோ மாஸ் ஹீரோ இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வந்து டீசர் நல்லா இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து லவ் டுடே, அதனுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால தான் வந்தாங்க. சரக்கு இருந்ததுன்னா பிக்கப் ஆயிருக்கு. இப்போ டாடா படம் வந்து பாருங்க பிரமாதமாக இருக்குங்கிறாங்க, அயலின்னு ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ள கண்டென்ட் இருந்தால் டெஃபினட்டாக ஜெயிச்சிடலாம். இது டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்கும். அவங்க உழைச்சி வந்த இடம் அப்படிப்பட்ட இடம் சுந்தர் சாரும் மோகன் சாரும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேடைக்கு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விறுவிறுப்பான கதைக்களம் படைப்பதில் சாமி இவர், சொன்ன நேரத்தில் படத்தை முடிக்கும் சிங்கம் இவர், தொடர்ந்து ஓடுவதில் 6 இவர், வெற்றி தருவதில் வேல் இவர், தீர்க்கதரிசி பட இயக்குனர்களின் கோவில் இவர். புட் யூர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஹரி சார். சூப்பராக பேசுகிறாரு. ஓகே, குட். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டீசர் வெரி நைஸ். சுந்தர் மோகன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், அப்புறம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சுந்தர் மட்டும்தான் என் கூட ஒர்க் பண்ணார், என்னோடய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாருன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. மோகனும் என் கூட ஒர்க் பண்ணார். மோகன் பெரர் சார், மோகனும் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். ஆமாம், முதல்ல வந்து நான் ஜீவபாலன் சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே சம்பா மூவிஸ்ன்ற கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்டு கூட அவர். அதுக்கப்புறமா என் கூட தாமிரபரணியில் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா படத்தோட டிஸ்கஷன்லேயும் இருப்பார் அவர். என்னோடய எல்லா கதை விதத்துலேயும் அவங்க கூட இருப்பார். ஸோ சுந்தரும் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். சுந்தர் 2010க்கு அப்புறம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கூட இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய அசிஸ்டன்ஸ் கிட்டேப்பா நீங்கள்லாம் அசிஸ்டன்ட் கிடையாதுப்பா, நாளைக்கு காலையில் டேரக்டர், இன்றைக்கி நைட்டு ஒரு ப்ரொடியூசர் டிக் அடித்தாருன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் டேரக்டர். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் வளர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து வேலையில் காட்டுங்க, பின்னாடி போய் திட்டிக்கோங்க. ஏன்னா நான் பயங்கர டார்ச்சரு, அசிஸ்டன்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் வேலையில். ஸோ அதை தாங்குவாங்க. சுந்தர்லாம் வந்து நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அசரவே மாட்டார். மோகனாவது கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிறதுனால அசருவார், சுந்தர் அசரவே மாட்டார். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது அந்த இது தெரியுது. ஸோ நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. போலீஸ் படம் பார்க்குறதே ஒரு பயங்கரமான ஒரு தெம்பு. அதை கதையை பேசும்போது அதை விட தெம்பாக இருக்கும். ஷூட்டிங் போகும்போது ரொம்ப முறுக்கிக்கும். சிங்கம் டைமில் தான் நான் இந்த வளையெல்லாம் போட்டேன். எதுக்கு போட்டேன்னு இன்னும் ஆன்சரே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று முறுக்கின்னு போல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி
இங்கே அஜ்மல் அப்படி முறுக்கா நிற்கிறத பார்க்கும்போது ஸோ அந்த போலீஸ் படம் ஐயா பெரிய சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது எவ்வளோ உயர்வானதுன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு 5 படம் எடுத்தனால கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி தான் நினச்சிப்பேன். என் சட்ட கலரை பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அவங்கள யூனிஃபார்மோட நைட்டு காரில் போகும்போது நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த சீசனில் இருக்கும்போது நான் அவங்ககிட்ட யாரையும் காட்ட மாட்டேன். என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாமே. கடைசியில் அந்த ஒன்று எடுத்து வாயில் வைக்க வருவாங்க, பைப் எடுத்து ஊதுறதுக்கு. அப்போ தான் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. அதை எடுத்து வேணாம் அப்படி விடு, அப்புறம் ஓகேன்னு விட்டுருவாங்க. சார் ஊதிட்டு போங்க சார்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் நைட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டை விட்டு ஐயா சொன்னாங்க 365 × 24 சொன்னீங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சிங்கம் டைமில் வந்து ஒரு செட்டு போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன். எல்லா ஒரு லாக்அப்னா எப்படி இருக்கும், ஒரு டேபிள்லாம் எப்படி இருக்கும், ஒரு ரூம் எப்படி இருக்கும் எல்லாமே தெரியுது. ஆனால் யாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனோட டோர் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது. எங்கேயுமே டோர் நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா டோர் திறந்து வச்சது என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கி திறந்தது, மூடினதே கிடையாது. அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சு படம் எடுத்துருக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி போலீஸை தொட்டாலே நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த கதையை தொட்டாலே 30% நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் திறமைக்கு அதுக்கப்புறம் எப்படி எடுத்தீங்க அது இதெல்லாம் வரும். அண்டு ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப அன்பாக நடந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஒருத்தர் நல்லா இருந்தால் 100 பேர் 200 பேர் நல்லா இருக்கலாம். அதை நான் நம்புகிற ஆள். எல்லாத்தையும் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் பேரரசர் உங்களவுக்கு பேச முடியாது, பயங்கரமாக பேசுகிறீங்க நீங்கள். ஐயோ. அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், நமக்கு பெரிய ஒரு இது வந்து தியேட்டர் ஓனருங்க தான். அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர் எல்லாரும் பணம் போட்ட அத்தனை பேரும் நிறையா லாபம் சம்பாதிக்கணும். மறுபடியும் ப்ரொடியூசர் படம் எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி வரல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தபடியாக அந்த மேடைக்கு வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா மல்டி டேலண்டட் பர்சன். தான் ஏற்று நடிக்கக்கூடிய எந்த ரோலுக்கும் 100% நியாயம் செய்யக்கூடியவர். இவரை வந்து வெறும் நம்ம நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது, மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா மரியாதைக்குரிய மிகச்சிறந்த நடிகர் உயர் திரு நாசர் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் கலந்த மாலை வணக்கங்கள். உதயகுமார் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாராவது பேசுனீங்கன்னா நான் எழுந்து நின்று கட் சொல்லிடுவேன்னு. இல்லை ஒன் மோர் டேக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் அந்த உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேச தோணுது எங்களுக்கு. அதுதான் இல்லை இதை சொல்லணும், அதை சொல்லணும், சத்யராஜ் சார் பதவி இதை சொல்லணும். எல்லாருமே இப்போ அந்த ரேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்க குதிரை மாதிரி இருந்ததுனால டைரக்டராக அவர் அந்த கண்டிஷன் போட்டார். பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த எச்சரிக்கையை மீறுவாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா திரைப்படத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரும் கேள்விக்குறி, பெரும் அதிர்ச்சி, பெரிய சவால் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பல சவால்களை நம்ம கடந்துக்கிட்டே வந்திருக்கோம். இந்த சூழல்லையும் பல சவால்கள் சினிமாவுக்கு இருக்குது. அதையும் கடந்து இன்றைக்கி பார்க்குறோம். உண்மையான மகிழ்ச்சியோட, உண்மையான ஒரு மகிழ்ச்சியோடு எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். அதுவே இந்த படத்தினுடைய தன்மையை காட்டுது. இந்த ட்ரெய்லரை ஒரு நிமிஷம் முடிஞ்சிடுச்சா? இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது, ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போதும் எல்லோருமே என்னுடைய மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இது என்னோட படம் மாதிரியே தோணுது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சி துஷ்யந்த். ரொம்ப மகிழ்ச்சி. அதேமாதிரி என்னுடைய தம்பி ஸ்ரீமான், எல்லோருமே. சத்யராஜ் சார் பற்றி நான் பேசணுன்னா எனக்கு 3 மணி நேரம் வேணும். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ உண்மையாகவே என்னுடைய மனதார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது ஒரு புதிய முயற்சி. இந்த டீசரை பார்க்கும்போதே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, பார்க்கணும் போல தோணுது. இது மரபு ரீதியாக சொல்கிறதில்ல, உண்மையாகவே அப்படி தோணுது. ஸோ இந்த படம் உருவாக்க சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், நடிகர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தில் பெரும் வெற்றி காண வேண்டும். அவர் தொடர்ந்து படம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக மேடைக்கு வரவங்களை பற்றி சொல்லணும்னா, உழைப்பதில் இவர் ஒரு தேனி, பிக் பாஸில் இவர் ஒரு ஞானி, வித்தியாசமானது இவரோட பாணி. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஆக்டர் டேனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இவ்வளோ சான்றோர்கள் எங்களுடைய சீனியர்ஸ்லாம் அவங்க ஸ்டேஜில் அவங்க சைடில் உட்கார ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி சார். இந்த படத்தை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர் எல்லா நல்ல படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க. அந்த வகையில் நம்ம படத்தையும் கொண்டு போய் சேருங்க. அதோட முக்கியமான ஒரு நபர்களை நான் வந்து நன்றி சொல்ல நினைக்கிறேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜஸ்வந்த் சாருடைய ஃபேன்ஸ். ஜெய்வந்த் சார் ஜெய்வந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பேர் வச்சு 2 கிளாப் வாங்கிட்டு ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது கவுண்டர் போடணும், கொஞ்சம் சேஃபாக ஏதாவது பேசணும். இதெல்லாம் தாண்டி ஒரு கைத்தட்டல் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெய்வந்த் சார், அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்தபடியாக அந்த மேடைக்கு வரப்போறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நடிப்பில் பேட்மேன், நட்பில் சூப்பர்மேன், உதவுவதில் ஸ்பைடர்மேன், சினிமா துறையில் அனைவருக்கும் நண்பன். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஸ்ரீமன் சார். பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கிற கேமராமேன்ஸுக்கும் பிஆர்ஓஸ் யூனியனுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆமாண்ணே, நான் வந்து சத்யராஜ் சார் கிட்ட ட்ரெயின் ஆனவன். ஏன் முதல்ல உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் பண்ணுமா 2 நாள் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற அந்த பாரபட்சம்லாம் பார்க்காம ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அத்தனை பேரும் வரணும், இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கணும், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கூட அதில் இருக்கணும் அப்படின்ற அந்த மனசு வர்றதுக்கு காரணமாக இருந்த சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியோ டைரக்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக என்னென்னா 2 பேர், ஆனால் பார்க்குறதுக்கு தான் 2 பேர், பட் அவ்வளவு சிங்க்கு. அதாவது என்னென்னா, அவங்க ட்ரெயினான இடங்கள் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய பயிற்சி கூடம் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தான் ஹரி சார் சொன்னார், நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அங்கே வேலையில் அதை காமிக்காதீங்க, வேலையில் கைத்தட்டல் வாங்கிடுங்க, பின்னாடி போய் என்னை திட்டிக்கோங்க. அவ்வளோ ஓப்பன், அவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபிலிம் பவுண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கிரிப்டை, ரிவர்ஸ்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது கிளைமேக்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து ஆரம்பித்து ரிவர்ஸ்லேருந்து ஃபிலிமுக்கு வந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள் சார், உங்களுடைய கான்ஃபிடென்ஸுக்கு உண்மையிலேயே. அண்ட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டீமாக ஒருங்கிணைஞ்சு தான் செஞ்சோம். எனக்கு இந்த கேரக்டர், உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோம் ஒர்க் முதல்ல பண்ணிக்கிட்டுன்னா அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு காரணமாக இருந்த போலீஸ் துறையை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு. நம்ம ஜென்ரலாக ஃபிலிம்ஸில் பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து வேறு. இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இது போலீஸ்லேயே ரொம்ப புதுசு. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அ கண்ட்ரோல் ரூம். ஒருத்தன் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு கோவத்தில் கூட ஃபோன் பண்ணி ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவான், சார் என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் தண்ணியில் இருக்கான், அவன் சம்சாரம் போட்டு அடிச்சிருப்பாங்க, அதுக்கு தான் கால் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த காலே ரொம்ப சீரியஸான ஒரு கால். ஸோ எந்த காலாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் அது அவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு ரூம் தான் அந்த கண்ட்ரோல் ரூம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டு அதில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த ஃபிலிம். ஸ்பீடுன்ற இங்கிலீஷ் ஃபிலிம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபிலிமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிலிமில் என்னுடைய கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் டன் ஒரு ஐயங்கார் ரோல். எனக்கு கூட பேர் வந்து ஆஃப்டர் காஞ்சனா தேவதர்ஷினி நல்லா இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிச்சயமாக சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சுருக்கேன், சிந்திக்க வைக்க வேண்டிய இடத்துல சிந்திக்க வச்சுருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா, மிகச்சிறந்த ரைட்டர், தனக்கென தனி முத்திரை படைத்த இயக்குனர், நிச்சயமாக நிகரற்ற நடிகர்,
எங்கே என்ட்ரி கொடுத்தாலும் எனர்ஜி குறையாத, பேட்டரி லோ ஆகாத, இளமை மாறாத எங்கள் ஐயா. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் தம்பிராம் ஐயா சார். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே அமர்ந்திருப்பவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம். சதீஷ்குமார், ராமு அவர்களுடைய கைடன்ஸில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு படத்தை தயாரித்து முடிப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை. இது வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்போவே இந்த படம் ஓரளவு தப்பிச்சிருச்சு. எல்லோரும் காவல்துறையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது எனது வாழ்க்கையிலே எப்படி தான் நான் எத்தனை வசனகர்த்தாவாக இருந்த எத்தனையோ படங்களை வேலை செய்திருந்தாலும் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் இந்த நீளம் கருதி வெட்டி தூக்கிடுவாங்க. மலபார் போலீஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்த முதல் காட்சி தான் நான் சினிமாவில் வெளியில் தெரிவதுக்கு காரணமாக இருந்தது. எல்லோருக்கும் ஹீரோ, தலைவர் என்று எல்லோரும் அழைக்கப்படக்கூடிய சத்யராஜ் சார் தான் எனக்கும் ஹீரோ. ஸோ அதுலேயும் மலபார் போலீஸ். அதை தாண்டி எல்லாரும் கதாநாயகன் கதாபாத்திரம் ஏற்று நடித்த அவர்களை பற்றிய காவல்துறையில் உயர் பதவியில் இருந்தவர்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மைனா படத்தில் நான் நடித்த கதாபாத்திரமும் கான்ஸ்டபிள் கதாபாத்திரம் தான். ஸோ மலபார் போலீஸும் மைனாவும் அந்த எனக்கு வாழ்க்கையில் துவக்கமாகவும் இது அடுத்த இடத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழலாகவும் இருந்தது. இந்த 2 இயக்குநர்கள் அன்பு சகோதரர்கள் மோகனும் சுந்தரபாண்டி அவர்களும் செல்வமணி சாட்டையும் கற்று அதற்கப்புறம் இரும்பு பட்டறையில் ஒரு மிலிட்ரியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி சகோதரர் ஹரி அவர்கள்ட்ட நிச்சயமாக நேர்த்தியான உழைப்பிற்கும் ஆர்வ கோளாறில் சின்ன வயசில் அவர்கள் ஆகலை. ஒரு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்ற இடத்துல இப்போ இயக்குநர்களாக மாறி இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக பக்குவத்தோடு பயத்தோடு பதட்டத்தோடு நிச்சயமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சகோதரர் மோகன் அவர்கள் உடன் பிறந்த சகோதரர் இப்பொழுது இருந்திருந்தால் என்ன நெகிழ்வோடு இருப்பாரோ அதே நெகிழ்வோடு இருக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் பரபரப்பான ஒரு வெற்றி அடைய இறைவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேடைக்கு வரவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்படின்னாலே அன்பு, ரொம்ப தாய் உள்ளத்தோடு பழகக்கூடியவர். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் அம்மா பூர்ணிமா மேடம் அவர்கள். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். தீர்க்கதரிசின்னு இந்த படம் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு, இந்த படத்தில் வேலை செய்யணும்னா நான் ஒரு நாள்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு. இல்லை சத்யராஜ் சாரோடன்னு அது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு இருந்தது. ஏன்னா நான் ஃபீல்டு குவிட் பண்ணும்போதே சார் அப்போ தான் அப்கமிங்கில் இருந்தார். எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப வருஷமாக வேலையே பண்ணலையே. அதனால் எப்போவுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஐயோ இவங்களோட நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நடிக்கிறதுக்கு இவங்களோட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதில் சத்யராஜ் சாரோட ஸோ அந்த ஒரு இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் அந்த ஒரு நாள் வேலை பண்ணால் கூட சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அவர் விநியோகஸ்தராக இருந்திருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அது அறிமுகம் கிடையாது. ஆனால் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஒரு நல்ல ப்ரொடியூசர், படத்தை முடித்து நல்லபடியாக தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வர ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர்ஸ் 2 பேர், சுந்தரபாண்டி சாரும் மோகன் சாரும், அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக கிளாஷ் வரும் எடுக்கும்போது. ஆனால் 2 பேர் அவ்வளோ ஒத்துமையாக அவ்வளோ நல்லபடியாக எடுத்தாங்க. அந்த ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்துக்கு ஐ விஷ் தெம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ 2-3 ஊர் பேர் சொன்னோன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. திருப்பதி, திருத்தணி, தருமபுரி, திருவண்ணாமலை, பழனி, திருப்பாச்சி, சிவகாசி, இப்படி எல்லா ஊர்லேயும் அண்ணன் கில்லி. முடிஞ்சா அண்ணனோட பஞ்சோட நான் சொல்லிடுறேன், முடிஞ்சா உரசு, அடுத்து வர்றது அரசு. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் பேரரசு சார். இந்த படம் கொட்டும் வெற்றி முரசு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காவல்துறை அதிகாரி பெரிய அவர்கள் ஒவ்வொரு நடிகரை பற்றியும், போலீஸ் அதிகாரியாக நடித்த நடிகரை பற்றி தான் பேசினாங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக இருக்கிறதோ அது மாதிரி தமிழ் திரையுலகம் தான் இந்தியாவிலேயே போலீஸே சிறப்பாக காட்டினது. ஆனால் ஒரே ஒருத்தர் விட்டுட்டார், விடக்கூடாத ஒருத்தரை விட்டுட்டார். நடிப்புக்குன்னே பிறந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அது மாதிரி நடிப்பில் போலீஸ் ஸ்டேஷன் போடுறதுக்குன்னே பிறந்தவர் கேப்டன் பிரபாகர் பேர் விஜயகாந்த் அவர்கள். புலன் விசாரணையில் போட்ட காஸ்டியூம், அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறம் தான் அவர் கிராஃப் எங்கேயோ போயிடுச்சு. ரஜினிகாந்த் அந்த லிஸ்ட்டில் உட்காண்டார். அது நீங்கள் விட்டுலாம் நாங்கள் விடக்கூடாதுல்ல, கேப்டன் இருக்கார், கொஞ்சம் தப்பாக போயிடும். என்னடா அது அவரை விட்டார்னா இவங்க வேறு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அதனால் சொல்லுவார். இந்த நிகழ்ச்சி வந்து ஒருவேளை ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா நிறைய நாங்கள் இப்போ சத்யராஜ் சார் மற்றவங்களாம் அப்பப்போ வருவாங்க. ஆனால் சுரமணி சார், உதயகுமார் சார், நாங்களாம் ரெகுலராக இதே தொழிலாக போச்சு ஆடியோஸ் வர்றது. இல்லை அது தொழில் தானே, என்கரேஜ் பண்ணுறதும் தொழில் தான். ஈஸி மீட்டிங் மாதிரியே குறுக்க பேசுகிறது. சங்கத்துலேயும் பேச முடியல, இங்கேயும் பேச முடியல. நான் எங்கே தான் பேசுறதுண்ணா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவர் அரை மணி நேரம் பேசிட்டார். ரூல்ஸ் மூடுறது ஃபஸ்ட்டு அவர் பக்கத்துலேயே போலீஸ் இருக்காரு, நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ரூல்ஸ் மீறாது. அதனால் ஒவ்வொரு இசை விட்டம் வரும்போது ஒரு படத்தில் கதாநாயகி வரமாட்டாங்க, ஒரு படம் இசை விட்டாவில் ஹீரோ வரமாட்டாப்புல, ஒரு படம் இசை விட்டாவில் பார்த்தா மியூசிக் வர மாட்டேங்கிறாரு, இன்னொரு இசை விட்டாவில் டைரக்டர் வரல, மெயின் பார்ட்டியில் மிஸ் ஆயிடுது. எங்களுக்கு என்னடா படத்தில் ஒரு படம் பார்த்தா ரொம்ப கதாநாயகி வரல, கதாநாயகன் வரல, மியூசிக் வரல, டேரக்டர் இல்லை, ஒரு படத்தில் 4 பேர் வரல. நானும் ஒரு உட்காந்துருக்கேன் உதயகுமாரம், ஏன்டா இவர் இன்னும் எவனுமே வரல, நம்மளோட கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க எவனு, அப்புறம் வேலை விட்டு நினச்சிட்டாங்களா நம்மள. அதோட அவர் சொன்னார், சம்பளம் வாங்குறவங்க வர மாட்டேங்கிறாங்க, சம்மந்தங்களும் நம்மள வர்றோமே, இந்த சமூகம் நம்மளை என்ன நினைக்கும். புலம்பரம் சார் வந்து வாழ்த்து வந்துட்டோம், வாழ்த்துட்டு போவோம், இங்கேருந்து வாழ்த்துங்க டேரக்டருக்கு போட்டோம், இங்கேருந்து வாழ்த்துங்க கதாநாயகிக்கு போட்டோம். சரி அப்போ ஓகேன்ட்டு அப்புறம் வாழ்த்துனார். வாழ்த்துற மனசார வாழ்த்துடுவார். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தா நிறைவாக இருக்கு. கதாநாயகன் வந்திருக்காரு, மெயின் ரோல் பண்ண சத்யராஜ் வந்திருக்காரு, ஸ்ரீமன் வந்திருக்காரு, ஒரு நாள் 2 நாள் நடித்த எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க. துஷ்யந்தன் சார் வந்திருக்காரு, தம்பி ராமையா உங்களுக்கு அண்ணன் இருக்கான், எனக்கு தம்பி ராமையா அண்ணன், ஓகே தம்பி ராமையா அண்ணன் வந்திருக்கிறாரு. பூர்ணிமா பாக்கியராஜ் மேடம், அவங்க ஒரு நாள் நடித்தாங்க, ஒரு நாள் வந்துட்டு போயிட்டாங்க. நடித்தது ஒரு நாள், ஃபங்க்ஷன் வந்தது ஒரு நாள், ஈக்குவலாக போயிடுச்சு. அப்போ கொசுறு நடிகர் தப்பாக நடிச்சக்கூடாது ஸ்ரீமன் சார். அப்போ ஒரு நாள் 2 நாள் நடித்த நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு இந்த சபை நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கிறது உண்மையிலே இன்றைக்கி மனசு நிறைவாக இருக்குது. இது வந்து இந்த மேடை நிறைவாக இருக்கு இல்லையோ, எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குது. ஆமாம், எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும். இப்போ இது சொல்லும்போது தான் இப்போ ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உங்களை கவனிச்சுப்பார், அதையும் யோசிக்கணும்ல. சத்யராஜ் சார் ஒத்துக்கிட்டார் சார். கவனிக்கிறதுனா சுட்டு நினைக்காதீங்க, மரியாதை. ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் 2 பட்சம் சார், மரியாதை தான் முதல். எந்த கலைஞனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அவன் பணத்தை விட்டு கொடுத்துருவான் முதல்ல. நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த ப்ரொடியூசர் ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்காம பணம் கொடுக்கலையோ அவன் வந்து சங்கத்துக்கு பஞ்சாயத்துக்கு வரான். கரெக்டாக சார்? ஆனால் ஒரு ப்ரொடியூசர் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு சம்பளம் கஷ்டமாக கூட விட்டு கொடுத்து வந்துடுறான் சார். எங்கள் இயக்குனர், இங்கே 2 இயக்குனர், சிங்கங்கள், சிங்கம் 1, சிங்கம் 2 எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு விழாவில் நம்ம வந்து சிஷ்யர் வந்து குருவை மதிக்கிறது அது இயல்பான விஷயம் தான் அது. ஆனால் குரு சிஷ்யரை மதிக்கிறது தான் அபூர்வம்.
இங்கே 2 அபூர்வம் வந்திருக்கு. ஒன்று செல்வமணிங்கிற அபூர்வம் அண்ட் ஹரிங்கிற அபூர்வம். செல்வமணி சார் வந்து முதல் படம் புலன் விசாரணை, 2வது படம் கேப்டன் பிரபாகரன், 2மே மிகப்பெரிய வெற்றி. 2மே காவல்துறை பற்றிய கதை. அதே மாதிரி இப்போ போலீஸ்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் சிங்கம் தான். நம்ம ஹரி சார் ஒரு சிங்கம் இல்லை, 3 சிங்கத்தை வாய் விட்டார். 3 சிங்கம் வசூல கவ்விருச்சு அப்படியே. இப்போ இந்த 2 காவல்துறை படத்தை வச்சு விட்டு கொடுத்தவருடைய அசிஸ்டண்ட் தான் மோகன். அங்கே 1 2 3ன்னு 3 போலீஸ் ஸ்டோரியை கொடுத்து பெரிய விட்டு கொடுத்தவர் தான் ஹரி. அவரோட அசிஸ்டண்ட்டு சுந்தரபாண்டி. இவர் 2 பேரும் இணைஞ்சு இயக்குன படம் தீர்க்கதரிசி. இதுவும் போலீஸ் அதிகாரி கதை. இங்கேயே நம்மளும் தீர்க்கதரிசி ஆயிட வேண்டியதான், படம் ஹிட்டு. அது இன்னொன்று முத்தாய்ப்புனா அது நடிச்சுக்கிறது யாருன்னா வாழ்ற வெற்றிவேல். ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் சிங்கங்கள், இதில் புலி வேற. இப்போ புலினால இப்போ அது வேற இருக்கு. இப்போ வருமா வராதா, பதுங்கி இருக்கா, பாயுமா, வந்துருமா, இருக்கா, இப்போ திருப்பி ஒரு அதிர்வு வந்திருக்கு. இப்போ சில தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க வந்துரும்ட்டு, வரட்டும், வந்தால் நல்லதான். அது மாதிரி வாழ்ற வெற்றி நடிச்சிருக்காரு. அப்புறம் கதாநாயகன் அஜ்மல். யாராலும் மறக்க முடியாத படம் அஞ்சாதே. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி. என்னென்னா எல்லாம் சிங்க் ஆகுது, சிங்கமும் சிங்க் ஆகுது, காக்கியும் சிங்க் ஆகுது, எல்லாமே இதில் சிங்க் ஆகுது. அதனால் கண்டிப்பாக வெற்றியும் சிங்க் ஆகிரும். உதயகுமார் சார் சொல்லும்போது சத்யராஜ் சார் தீர்க்கதரிசினார். இந்த படத்தில் அவர் தான் தீர்க்கதரிசினார். சில நேரத்தில் ரசிகர்கள் பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, மக்கள் பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் சத்யராஜ் சாரை பற்றி ஒன்றும். நான் மகான் அல்ல, ரஜினி சார் நடித்த படம். படம் ரிலீஸு, முதல் காட்சி. நம்ம பயங்கர ரஜினி ஃபேன். முதல் காட்சி போயிருமே, தேட்டரில் போய் உட்காந்தாச்சு. ஃபேன்ஸ்லாம் அப்படியே இப்போ எதிர்பார்க்குறாங்க. அப்போலாம் இப்போலாம் ஹீரோ என்ட்ரிக்கே கைதிட மாட்டேங்கிறாங்க. அப்போல்லாம் சென்சார் போர்டுக்கே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கைதிட்டுவோம். அந்த காலம் பொற்காலம். அவருக்கு ஃபேன்ஸாக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இப்போ ரஜினி காட்ட போகிறாங்கன்ட்டு. ஒரு கார் வந்து நின்றுச்சு, டோர் திறந்துச்சு, ஒரு ஷூ கால் அப்படி காலை வச்சிச்சு. பூ பறக்குது, பேப்பரில் பிடிச்சி பறக்குறாங்க. அப்படி டில்டப்பு சூடம் ஏற்றுறாங்க சார். அப்படியே திரைக்கு முன்னாடி சூடம் ஊதிக்கிருக்கு. அப்படியே பண்ணால் சத்யராஜ் சார், நீ சூடம் ஏற்றுட்டு இல்லை, நீ யார்? அப்போ அவன் பூவை போட்டான், பேப்பர் பிச்சு போட்டான், சூடம் ஏற்றிட்டான். சத்யராஜ் பேசுனுச்சு, அவன் அப்படியே முடிச்சிட்டான். ஏற்றுன்னு தாண்டி ஏற்றுன்னு தான். ஆனால் அப்போ 2-3 வருஷத்தில் சத்யராஜ் ஏற்றினான். ஆனால் அங்கே அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவங்க தான் தீர்க்கதரிசி. நாளைக்கு இவர் சத்யராஜ் ரசிகர்கள் உருவாகி அவன் அவருக்கு பூத்துவான். நடந்துச்சு எங்கே? மிஸ்டர் பாரத்தில். ரஜினி சாருக்கு எந்த வரவேற்போ அதே வரவேற்பு சத்யராஜ் வரவேற்பு. அப்போ அவன் அன்னைக்கே தீர்க்கதரிசி ரசிகர் தீர்க்கதரிசி இருந்திருக்கான்ல. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் எம்ஜிஆர் முதல்வர் ஆனார். படம் பார்க்க முடிவுட்டான். நான் ஆணையிட்டாலும்போது நீ ஆணையிட்டு தலைவா, நான் ஓட்டு போடட்டான். அதனால் மக்கள் தீர்க்கதரிசி, ரசிகர்கள் தீர்க்கதரிசி. இந்த சபையில் நீங்களும் தீர்க்கதரிசி, இங்கே இருக்க எல்லாரும் தீர்க்கதரிசி. நம்ம ஒரு தீர்க்கம் சொல்கிறோம், இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வாழ்த்து. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் லாட் சார். ஒரு முக்கியமான மனிதர். நிறைய பேருக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தெரியாத நபர்களே இல்லை. கடுமையான உழைப்பாளி. தளபதியோடு 25 வருடங்கள் இருந்தும் தன்னடக்கத்தை விட்டு கொடுக்காதவர். தாழ்மையாக இருப்பவர்களுக்கு கால் சறுக்கினாலும் கீழே விழுவதில்லை, சற்று இடம் மாறினாலும் நின்று கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். இன்னைக்கு சத்ய சார் இந்த படம் பண்றதுக்கே இவர் போட்ட விதையும் நம்பிக்கையும் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லலாம்.
எங்கள் டீமுக்கெல்லாம் இவர் ஒரு அண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ராம் சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருந்து வாழ்த்துவதற்கு பத்திரிகை துறை நண்பர்களும் திரை ஜாம்பவான்களும் ஊடகத்துறை நண்பர்களும் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சதீஷ் சார் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றதுக்காக இந்த படத்தை பண்ணார். இந்த வெற்றியை நீங்கள் தான் முடிச்சு தரணும். இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன். என்ன நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் திரை மறைவுக்கு பின்னால் தான் இருப்பேன். பட் இன்னைக்கு சதீஷ் சார் தான் நீங்கள் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு நன்றி. இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் எல்லோரும் பேசுறதுக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பேசுவாங்க, பார்க்கலாம். ஓகே. அடுத்தபடியாக மேடைக்கு வர போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பார்ப்பதற்கு இனிப்பானவர், பழகுவதற்கு இனிப்பானவர், பேசுவதற்கு இனிப்பானவர், உடன் இருப்பதிலும் உழைப்பதிலும் இனிப்பானவர். ஏன் இவ்வளவு இனிப்புன்னு கேட்குறீங்களா? தேன்னா இனிக்க தானே செய்யும். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் தேனப்பன் சார். பில்டப் ஜாஸ்தியாக இருக்கின்ற வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அத்தனைவருக்கு என்னோட மாலை வணக்கம். சத்ரேஷ் சார்லேருந்து, ராம்குமார் சார்லேருந்து, செல்லமணி சார் மற்றும் எல்லாருக்கும், ஹரி சார் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். சதீஷ்குமாருக்காக தான் வந்தேன். சதீஷ்குமார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் நண்பன். அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேயே சதீஷ்குமார் தான் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து, ஏன்னா அவர் எத்தனையோ படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, சேட்டலைட் வாங்கியிருக்காரு. இப்போ நிச்சயமாக ஜனங்களோட பல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வேறு ஹரிசாரோட அசிஸ்டண்ட்டு. நிச்சயமாக அந்த ஹரிசாரோட ஸ்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்யும் தொழிலில் அரசியல் செய்யாதவர், மக்களாட்சி விரும்பக்கூடியவர், செம்பருத்தி போன்று மனம் படைத்தவர். இவரை பற்றி என்ன புலன் விசாரணை செஞ்சாலும் இவர் செய்கிற எல்லா செயலிலும் இவர் ஒரு கேப்டன் மட்டும் இல்லை, கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் எடுத்தவர். இனி உயர் திரு ஆர்கே செல்வமணி சார் அவர்கள். முதலில் வாழ்த்த வந்த எங்களை வாழ்த்திய உங்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். தீர்க்கதர்சி திரைப்பட இசை வெளியீட்டிற்கு, டீசர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள மேடையில் அனுமந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும், வாழ்த்த வந்திருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும், ஊடகவியலாளருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் நாசர் சொன்னது போல் வந்து சில திரைப்படங்களை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். திரைப்படத்தை பார்ப்பதுக்கு முன்னால் சில ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது ஏதோ கடமைக்கு வந்தோம் போன இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நெஞ்சுக்கு நிறைவாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது உள்ளே வரும்போதே சத்யராஜ் எழுந்துன்னு செல்லமணி வாங்கன்னு சொல்லும்போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்எம்சிஏல முதல் வருஷம் ஷூட்டிங் அவருக்கு அசிஸ்டண்டாக நான் போகும்போது என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷத்தை வந்து நான் இன்னைக்கு அடைந்தேன். உண்மையிலே அதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா திரைப்படத்துறை இப்படி தான் இருக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ அதே நட்போட, அதே இனிமையோட, ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அந்த உறவும் நட்பும் திரைப்படத்துறையில் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும். ஏன்னா தனித்தனி ஐலாண்ட்ஸாக இல்லாமல் ஒரு 10 பவுன்சரோட, இன்னைக்கு அவர் இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஒரு 10 பவுன்சரோட அவர் வந்துட்டு அவர் பக்கத்துலேயே நாங்கள் நெருங்க விடாமல் எல்லாரும் தனித்தனி ஐலாண்டாக இருக்கும்போது அந்த உறவு சரியாக அமையாமல் வந்து படங்கள் வந்து திரைப்படங்களாக, காவியங்களாக மாறாமல் வெறும் திரைப்படங்களாக இருக்கும். திரைப்படம் வந்து எல்லோருடைய கூட்டு முயற்சியில் உருவாகக்கூடிய ஒரு அம்சமான ஒரு பொழுதுபோக்கு. அதில் வந்து எல்லாரும் இணைந்து ஒன்றிணைந்து செயல்படும் போது மட்டும்தான் படம் திரைப்படமாக, திரைப்படம் காவியமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது போன்ற சூழ்நிலையை தற்போது உள்ள திரைப்படத்துறையில் இருக்கின்ற அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த திரைப்பட விழாவுக்கு வரும்போது எனக்கு மனசில் தோணுச்சு. நாசர் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் வந்து கிளாப் அடித்தது சத்யராஜ் சார் படத்துக்கு தான். முதல் வசங்கிற ஒரு படத்துக்கு அவர் குதிரை மேலே வந்து அந்த ரம்யா கிருஷ்ணனை வந்து முடிய பிடிச்சி அவர் தூக்குவார். அதுதான் நான் கிளாப் அடித்த முதல் திரைப்படம், முதல் ஷாட்டு கூட. மணிவண்ணன் சார் டைரக்டர், என்னோட உதவியாளராக மோகன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த என்னோட உதவியாளர் பொறுத்த வரைக்கும் மணிவண்ணனிடம் உதவியாளராக ஒர்க் பண்ணுவதும், சித்திரவதையை வந்து உலகத்தில் இருக்க எல்லா சித்திரவதையும் அனுப்புவதும்
ஏன்னா அந்த சித்திரவதை தான் நாங்கள் 30-40 வருஷம் கழிச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும், என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னா அதுக்கு மணிவண்ணன் சார் தான் காரணம். சினிமா மட்டும் இல்லை, எதையும் என்னால் ஃபேஸ் பண்ணக்கூடியன்னா அது அவர் கூட போயிட்டோமா எதையுமே சொல்ல மாட்டார், ஆனால் எல்லாம் வேணும் அவருக்கு. பொதுவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை என்னென்னா ஒரு பேப்பரில் வந்து டைலாக் எழுதி வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லணும், ப்ராப்பர்ட்டி சொல்லணும், காஸ்டியூம் சொல்லணும். ஆனால் மணிவண்ணன் சார் ஷூட்டிங் போகும்போது ஆர்டிஸ்ட் டைலாக் பேசும்போது நாங்கள் எழுதிக்கணும். அவர் வந்து சத்யராஜ் சார்கிட்ட கொஞ்சம் சொல்லுவார், அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணிப்பார். இப்போ இவங்க என்ன பேசுவாங்களோ பெரும்பாலும் சில படங்களுக்கு வந்து நாகரா கூட இருக்காது, ஏன்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக எடுப்பார், அதனால் வந்து நாகரா கூட இருக்காது. நாங்கள் அதை வச்சு வசனம் எழுதிக்கிட்டு தான் நாங்கள் அதை மறுநாள் ஈவினிங் அது பேப்பரில் எழுதி டப்பிங் போகணும். அது போன்ற எதுக்கும் தயாரான சூழ்நிலையில் நாங்கள் அவரோட ஒர்க் பண்ணதால் சத்யராஜ் சார் விட்டு நாங்கள் போய் கொஞ்சம் சார் இந்த டைலாக் நீங்கள் என்ன, ஏன்னா சத்யராஜ் சார் எப்படின்னா டேப் ரெக்கார்டர் மாதிரி அந்த ஷார்ட்டை என்ன பேசுகிறாரோ அதை பேசி காமிப்பார். அது வந்து 6 மணிக்கு பேசுகிறோம், 2-3 நாள் கழிச்சு பேசுனா கூட அது வந்து அவரை வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். பெரும்பாலும் வந்து டப்பிங் போகும்போது நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, அவரே கூட அந்த டப்பிங்கை நீட்டாக பேசிட்டு போயிடுவார். அதுபோல் அந்த நட்பு இப்போ உதயகுமார் அண்ணன் வரும்போது, பேரரசு வரும்போது, ஹரி வரும்போது, இவங்க எல்லாரும் வந்து நாங்கள் வரும்போது இந்த இணக்கமான சூழ்நிலை வந்து திரைப்படத்துறையில் இருக்க வேண்டும் என்பது விருப்பம். மோகன் வந்து எங்கிட்ட வந்து பொட்டம்ங்கிற திரைப்படத்தில் உதவியாளராக ஒர்க் பண்ணார். மிக மிக நாலேஜபிள் பர்சன், அதாவது வந்து என்னை விட அறிவான ஒரு இயக்குனர் அவர், என்னை விட அறிவான. ஏன்னா நானே வந்து கொஞ்சம் சில விஷயம் கேட்கும்போது அப்போவே நான் சொல்கிறது 2000-லேயே வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கோ அது போன்ற ஃபுல்லாக டைப் பண்ணி எங்களுக்கு, நான் மணிவண்ணன் வந்ததால் எனக்கு அந்த கல்ச்சர் கிடையாது இல்லையா, அந்த ஒழுக்கம் இருக்காது. ஆனால் மோகன் வந்து எப்படின்னா அதையெல்லாம் ஒழுங்காக எழுதி வச்சுக்கிட்டு அப்போவே வந்து சிஸ்டத்தில் டைப் பண்ணி சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட் அவுட் கொடுக்குறது, இதையெல்லாம் வந்து மிக சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து தெளிவாக செய்கிற ஒரு மிகச்சிறந்த சகோதரன். அவரோட இணைந்து சுந்தரபாண்டி வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையாக வந்து ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டோன் இருக்குது. அந்த கேமராமேன் லக்ஷ்மண், அவர் தான் கேமராமேன், ஆல் த பெஸ்ட். வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் இருக்குது, ஒரு கிரைம் படத்துக்கு உண்டான ஒரு டோன் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கூட நான் தீரன் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன ஒரு தோணுச்சோ அது போன்ற ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. உண்மையே அந்த படம் போல் இந்த படமும் மிகச்சிறந்த வெற்றி அடைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கிறேன். சதீஷ்குமார் சார் யாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய பெருமையுடன் சதீஷ்குமாரை நான் பார்க்கல. வந்து அவர் இந்த படத்தின் மூலமாக திரைப்படத்துறையில் விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக மாறி இருக்கார். தொடர்ந்து அவர் வந்து திரைப்படங்களை இயக்கி இது போன்ற புதிய இயக்குநரை, சிறந்த இயக்குநரை அறிமுகப்படுத்தி தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு வளமான நல்ல கற்பனை உள்ள இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளுடன் என் வாழ்த்துறை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேடைக்கு வரவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய படங்களில் காதல் காட்சி அமைப்பதில் சிங்கார வேலன் இவர், காலம் கடந்த திரைப்படம் தருவதில் பொன்னுமணி இவர், தன்னிடம் வருபவர்களுக்கு அன்பு காட்டி அரவணைப்பதில் எஜமான் இவர், மொத்தத்தில் சினிமா உலகின் கிழக்கு வாசல். புட் யூர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஆர்வி உதயகுமார் சார். வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக நம்மளை புகழ்ந்து தள்ளிய என் அன்பு தம்பிக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிடுறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் எப்படி அவரை பார்க்காம உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி நானும் அவரை பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்தமைக்கு எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் கூட பயந்தேன், என்னடா இப்படி திடீர்னு வந்து மேடையில் பார்த்தா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் ஒரு படத்தில் 2 நாள் 3 நாள் நடித்தவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னா உண்மையிலுமே அந்த தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு நேர்த்தியான தயாரிப்பாளராக இருப்பார் அப்படின்றது அவருக்காகத்தான் இது நடக்குது. ஸோ இந்த தொழிலே கொஞ்சம் காலமாக தயாரிப்பாளருக்கும் நடிகர் பார்க்கவே மாட்டார், டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கு சண்டை வரும். இந்த நடிகர் வந்து சார் இந்த ஆள் சூப்பராக எடுத்துருக்கான் சார், இவன் எங்கெங்கே பிடிச்சிங்கன்ற லெவலில் வஞ்ச புகழ்ச்சி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் சங்க உறுப்பினர்களால் இவ்வளவு அழகாக ஒரு மேடையை அமைத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு பெருமையை பார்க்கும்போது எனக்கு வந்து வியப்பாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சினிமாவை சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி நான் எனக்கு செல்வமணிக்கு முதல் படம் சத்யராஜ் சார்
ஒர்க் பண்ணது. எனக்கு 2வது படம் சத்யராஜ் சார். என்னுடைய 2வது படத்தில் நான் எப்படி பார்த்தனோ புதிய வானம் படத்தில் அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி சிரிப்பு, மனசில் எந்த விதமான இதையும் வச்சுக்க மாட்டார் அவர். எல்லாத்தையும் தூக்கி போட்டுவார். சினிமான்னு வந்தால் அவர் மாதிரி ஜாலியான ஒரு நடிகரை உலகத்தில் பார்க்கவே முடியாது. கமிட்மெண்ட் அதே மாதிரி. அந்த படத்தில் நான் வந்த உடனே எவ்வளவு நாள் நான் நடிச்சிங்க அப்படின்னு, 3 நாள் அப்படின்னாரு. எங்கள் படம் பூரா வந்துட்டுருக்குறீங்க, நம்ம பசங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரில, பயங்கர டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருக்காங்க இவங்க. பார்த்தா அவங்க பூர்ணிமா அம்மா வந்து 1 நாள் தான் நடிச்சேன்ட்டு போகிறாங்க. ஏய், இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா, இப்படி தான் எடுக்கணும். 3 நாள். எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ தெரியல. ஏதோ ஹீரோக்கு மட்டும் ஒரு 20 நாள், மொத்தமாகவே 30 நாள் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் 300 நாள் ஓடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன். அவன் எடுத்திருக்கிற ஷார்ட்டு, அவன் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்ட்ராடினரி. இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. பாடல் கொஞ்சம் வரிகள் எனக்கு சரியாக புரியல. கபிலா மியூசிக் டாமினேட் பண்ணுது. எங்கே கபிலா? விவேக். அதாவது மியூசிக் டாமினேட் பண்ணுது. பட் இருந்தாலும் அதில் ஒரு பவர் இருக்குது. சத்யராஜ் சாரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தீர்க்கதரிசி இவருதான்னு. தீர்க்கதரிசி யாருன்னா சத்யராஜ் சார் தான். அதனால தான் நான் உட்காந்து அங்கேயே படம் போகும்போது, சார் நம்ம ஒரு 15 நாளாவது இருக்குன்னு நினச்சேன். 3 நாள் தான் சார். இல்லை இல்லை இல்லை, இது தெரியணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள், சார் இன்னைக்கு நான் போய் ஒருத்தருக்கு கதை சொன்னேன்னா எவ்வளோ நாள் எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க சார். நான் வந்து நம்ம ரேஞ்சில் ஒரு 50லேருந்து 60 நாளுக்குள்ளே அப்படின்னா அவங்க, சார் குறைஞ்சது 120 நாளாவது எடுத்தால் தான் சார் அந்த ஆள் டைரக்டருன்றாங்க. இப்போ தெரியாதா சார்? சார் உண்மை தானே? இன்றைக்கி அது கிடையாது. டெக்னாலஜி தெரிஞ்ச செல்வமணி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். எந்த ஷாட் என்ன, அடுத்தது என்ன, அவன் எடிட் பண்ணி படம் எடுத்திருக்கான். இல்லைன்னா இவ்வளவு கிராண்டாக ஒரு படத்தை அவனால் எடுத்திருக்க முடியாது. ஸோ நான் ரொம்ப மிக 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 பெருமை அடைகிறேன். இதில் வந்து நம்ம ராம்குமார் அண்ணன் சன்னு துஷ்யந்த் சூப்பராக இருக்கான். எனக்கு இந்த சின்ன வயசு சிவாஜி சாரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. உண்மையில் அந்த மூக்கு, அந்த கண், அவன் மீசையும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹீரோ உங்களுக்கும் தான். நல்ல நடை. இது இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோடு நீங்கள் கை கோர்த்ததுக்கு எனக்கு உங்கள் எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சகோதரர்கள் எல்லாமே இருக்காங்க, அனைவருக்கும் விட்டல் சார்லேருந்து. அப்புறம் பெரியய்யா சாரை சொல்லணும். இவர் பார்த்த உடனே ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஓப்பனிங்கு. இவர் வந்த உடனே வாக்கி டாக்கியில் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆனால் பெரியய்யா சாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா he is not a police officer alone. He is a very good human being. கோயம்புத்தூரில் அவர் வந்து கமிஷனராகவும் இருந்திருக்காரு, ஐஜியாகவும் இருந்திருக்காரு. ஒரு சாதாரண விழாவுக்கு கூப்பிட்டா கூட உடனே போய் அந்த வீட்டில் தலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை பார்ப்பார். மக்களின் நண்பன் காவல்துறை அப்படின்றதுக்கு உதாரணம் அவர் தான். ஸோ அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது நான் பெருமையாக நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், சதீஷ் சார் நீங்கள் எங்கே இருந்தாலும், அதோ மறைந்திருந்து எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியுது. அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, கை 2 கையிலையும் அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கேன்னு அவரை தப்பாக நினச்சிடக்கூடாது, நானும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த இந்த தம்பிக்கு வந்து என்னை இன்விடேஷன் கொடுக்கும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு சார். உடனே என் நண்பர் சொன்னார், யார் பரணி. அப்புறம் உடனே சொன்னேன், கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட்டு. ஏன்னா கிழக்கு வாசலில் எனக்கு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடெண்ட்டு. படம் சூப்பர் ஹிட். அந்த மாதிரி சூப்பர் ஹிட் ஆகட்டும். வாழ்க வாழ்க. எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நம்ம இயக்குனர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் செல்வமணி அவர்கள் ஒரு சின்ன மரியாதை பண்ணுவார். தயவு பண்ணி அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அடுத்தபடியாக அந்த மேடைக்கு வரப்போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காவல்துறையில் பல விருதுகளை தன்வசப்படுத்திய ஐயா, முன்னாள் காவல்துறை தலைவர் ஐஜி பெரியய்யா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மேடையில் உள்ள மரியாதைக்குரிய பெருமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். உலகின் மிகச்சிறந்த காவல்துறை என்றால் அது ஸ்காட்லாண்ட் யார்டு என்பார்கள். உலகிலேயே மிகச்சிறந்த காவல்துறை. அதுக்கு இணையான ஒரு காவல்துறை என்றால் தமிழக காவல்துறை.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் பிபிஆர்என்டிம்பாங்க, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். 1952 இந்த அனைத்து மாநில அண்ட் எல்லா ஸ்டேட் அண்டு பேராமிலிட்ரின்னு சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அமைப்புகளுக்கும் போட்டி வைப்பாங்க. டியூட்டி மீட் அப்படிம்பாங்க. என்ன நம்ம டியூட்டி செய்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், அதுக்குரிய எல்லா சயின்டிஃபிக் எய்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், கம்ப்யூட்டர், டாக் ஸ்குவாட் எல்லா விஷயங்களுமே போட்டியாக வச்சுருவாங்க. அந்த போட்டியில் அதிக அளவு சாம்பியன்ஷிப் வாங்கினது யாருன்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை. இன்னொரு உதாரணம் பார்த்தா 2013 ஏ டீம் பி டீம்னு நம்ம அனுப்புகிறோம். எல்லா ஸ்டேட்டும் இருக்காங்க. 2013 மத்திய பிரதேஷ் போபாலில் நடக்குது. வின்னர் தமிழ்நாடு ஏ டீம், ரன்னர் தமிழ்நாடு பி டீம். அதனால உலகின் சிறந்த காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸ்காட்லாண்ட் யார்டு எந்த நாட்டு காவல்துறைன்னு சொன்னீங்கன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து இருக்குது, ஸ்காட்லாண்டு இருக்குது. ஆனால் ஸ்காட்லாண்ட் யார்டு இங்கிலாண்டோட காவல்துறை, பாபி போலீஸ், தட் இஸ் மெட்ரோபாலிட்டன் லண்டன் போலீஸ். அங்கே ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கோம். ஆனால் ஏன்னு சொன்னால் அது ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிறது பின்னாடி ஒரு சந்து இருக்கும், மெயின் ரோடு, மவுண்ட் ரோடு மாதிரி பெரிய ரோடு. அதில் போனால் ஆக்சிடென்ட்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்து வழியாக போகிறதுனால ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸ்காட்லாண்டு வேறு நாடு, பக்கத்து நாடு, யுனைடெட் கிங்டமில் வர்றது தான். இந்த உலகின் சிறந்த காவல்துறையை நம்ம பழக இனிமை, பணியில் நேர்மை, இதுவே நமக்கு பெருமை. இதுதான் நம்ம காவல்துறையோட தாரக மந்திரம். இந்தியாவில் சிறந்த காவல்துறையாக இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவிலே அதிவேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் தமிழகம் தான். நான் எஸ்பி காஞ்சிபுரமாக இருக்கேன்ல, ரெய்னால் நிசான் அப்படின்னு சொல்லி, ரெய்னால் தனி கம்பெனி, நிசான் தனி கம்பெனி, ஒரகடங்கிற பகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க, இப்போ அந்த கார் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு வர்றாங்க. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எல்லாரும் பேட்டி கண்டுட்டு கடைசியாக எஸ்பி காஞ்சிபுரமாக இருந்தேன்னா என்னை அந்த டீம் ரெய்னால் அண்ட் அவங்கலேருந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நிறைய கேள்வி கேட்குறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம்னா தொழிலாளர் ஸ்ட்ரைக் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒரு போராட்டம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, சட்டம் ஒழுங்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. எந்த இதுவாக இருந்தாலும் தமிழக காவல்துறை நீங்கள் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கும். அதனால் இந்த இந்தியாவிலே மிக அதிக வேக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 5 SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கே அமைதி இருக்கின்றதோ அங்கே வளர்ச்சி இருக்கும். அந்த அமைதின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு எங்கே சிறப்பாக இருக்கின்றதோ அங்கே வளர்ச்சி இருக்கும். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் தான் சட்டம் ஒழுங்கு இதுவாக இருக்கும். உங்களுக்கு போராட்டம் சொன்னால் நீங்கள் அறிவிப்பு கொடுத்த உடனே நம்ம காவல்துறையினர் அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்களுக்கு அந்த திருப்தி. அடுத்த இதில் அவங்க அங்கே ரெய்னால் நிசான் அந்த ஃபேக்ட்ரி வந்தது காரணம். நம்ம சினிமா துறைக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம நடிப்பு நம்ம எம்ஜிஆர் ஐயா அவங்க சார் பார்த்திங்கன்னா ரகசிய போலீஸ் 115, அடுத்து எல்லா சினிமா நடிகர்களோட கிராஃபையும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சினிமாவை டச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரைஸ் ஆவாங்க. பார்த்தீங்கன்னா ஐயா மேடையில் இருக்காங்க, வால்டர் வெற்றிவேல் படத்தில் அவரோட கேரக்டர் பார்த்து நல்லா அவரோட ஃபேன். அதனால் 100வது நாள் அவரோட திருப்பு முனை, அவருக்கு 100வது நாள் அது காவல்துறை இது பண்ணி டச் பண்ணுறது ஸ்டோரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு இமயம் நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஐயா தங்கப்பதக்கம் படம் டேர்னிங் பாயிண்ட். அதில் கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி ஐயா வால்டர் வெற்றிவேல் பார்த்த மாதிரி அவர் தங்கப்பதக்கம் படம் நடிப்பதற்கு முன்பாக நான் அறிந்தது, அண்ணன் இங்கே இருக்காங்க பிரபண்ண, நான் அறிந்தது எஸ்பி நீலகிரி ஊட்டியாக இருந்தார் அப்போ வால்டர் தேவராம் ஐயா. நம்ம நடிகர் திலம் சிவாஜி கணேசன் சார் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அதை போய் ஒன்றி அதை போய் அவங்களோட இருந்து வாழ்ந்துட்டு அப்புறம் தான் அந்த கேரக்டர் எடுப்பாங்க, ஒன்றியிருப்பாங்க. அப்படி இவர் வால்டர் தேவரத்தை போயிட்டு அந்த எஸ்பி நீலகிரியா இருக்கையில் கூடவே ஒரு வாரம் இருக்காரு. அவர் கேட்குறாரு என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க, நான் உங்களை ஜஸ்ட் ஐ எம் அப்சர்விங் யூ, உங்களை நான் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு அந்த மேனரிசம் அப்படியே அதில் இது இருக்கும். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த குருதி புனல், காக்கி சட்டை. அடுத்து சிங்கம் 1 சிங்கம் 2 பார்த்தீங்கன்னா
எல்லாமே அடுத்த கிராஃப் லெவல் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. ஏன்? காவல்துறை எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்ல, வேற எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அதிகமாக இது பண்ணலை. ஏன்? காவல்துறையோட முக்கியமான பணி ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், குற்றங்களை தடுப்பது, குற்றங்களை கண்டுபிடிப்பது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்றால் பொது ஜன அமைதியை பாதுகாப்பது. அதில் சிறந்த காவல்துறை நான் தமிழக காவல்துறை சொன்னேன். எவ்வளோ நேரம் பாதுகாக்கணும் மக்களை? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, 24/365, அதுக்கு மேலே ஓய்வு எடுத்துக்கலாம். இதுதான் காவல்துறையோட பணி. அப்படின்னா அந்த 365 நாளும் காவல்துறை ஏதாவது ஒரு வகையில் 24 மணி நேரம் காவல் நிலையத்தில் ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் குறை வருவாங்க, எல்லா தரப்பு மக்களும் அங்கே போவாங்க. மக்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு எல்லா தரப்பு மக்கள், அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அங்கே போவாங்க. அப்போது மக்களோட வாழ்க்கையோட, அன்றாட வாழ்க்கையோட இணைந்து பணியாற்றப்போ வேற எந்த துறை எடுத்தாலும் மக்களை ரீச் ஆகாது. மக்களின் நாடி துடிப்பை பார்க்கணுன்னா காவல்துறையை சொல்லி அதை போய் ரீச் பண்ணிங்கன்னா தான் ரீச் ஆகும். இந்த இடத்துல ஒரு இது சொல்கிறேன், வடிவேலு ஐயா ஒரு இதில் வருவார், ஒய்ஃபோட போய்கிட்டு இருப்பார். அங்கே வந்து சப் இன்ஸ்பெக்டர் நின்று இது பண்ணுவார். என்னப்பா இப்படி போகிற? இவர் போனார், என்ன ஏட்டையா நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. நான் ஏட்டா அப்படிம்பாரு. சப் இன்ஸ்பெக்டர் 2 ஸ்டார் வச்ச ஆஃபீஸரு, நான் ஏட்டா அப்படிம்பாரு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஜோக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையை டச் பண்ணாலே இதுவாங்க. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு ரீச் ஆகும். 24 மணி நேரம் மக்களையோட இணைந்து செயல்படுறது, எல்லா துறைக்கும் ரீச் ஆகுது காவல்துறை. அதனால காவல்துறையோட தாரக மந்திரம் பலகை இனிமை, பணியில் நேர்மை, இதுவே நமக்கு பெருமைங்கிறது. இந்த காவல்துறையை டச் பண்ணல மிக உயர்ந்த உதவி போவாங்க. இந்த டீச்சரை பார்க்கல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜேம்ஸ் பாண்ட் 007, ரோஜர் மூர் நடு சீன் கான்ட்ரி, அவர் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே அவர் வந்த அந்த துப்பாக்கியில் சுடுறதுக்கு முன்னாடி அப்படியே வந்தால் அந்த படப்படன்னு இருக்கும். அந்த மாதிரி டீசர் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த டீசரே இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக படம் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு அரைஸ் அவை ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். இந்த டீம் வந்து ஒருங்கிணைந்த டீமாக வந்திருக்காங்க. அதில் மூத்த இதுவாக சகோதரராக நம்ம சத்யராஜ் ஐயா நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய டீமாக இது அமைஞ்சிருக்கு. எனவே மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம்ம எதை செஞ்சாலும் 10ஓட 11 இருக்காதீங்க. பி த பெஸ்ட், டூ த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட்டர் விவேகா சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற முக்கியஸ்தர்களினுடைய முக்கியத்துவத்தையும் எண்ணிக்கையும் பார்க்கிற போது இந்த விழாவை நியாயப்படி நேரு ஸ்டேடியத்திலே தான் நடத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு மேலே இடம் கிடைக்காத அளவுக்கு கூட்டம் அதிகமாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன? ஆமாம், தீர்க்கதரிசி, இது வந்து கலீல் ஜிப்ரானுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பினுடைய பெயர். இந்த பெயருக்கு மிக பொருத்தமான ஒரு படத்தை நண்பர்கள் சுந்தரபாண்டி அவர்களும் மோகன் அவர்களும் இயக்கி இருக்கிறார்கள் என்கிற பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் முழுக்க புள்ளிகளாக இருக்கும். அந்த புள்ளிகளை எல்லாம் ஒரு அழகிய கோலமாக்குகிற கதாபாத்திரத்தில் சத்யராஜ் சார் வந்து அமைஞ்சிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு கதையோட களம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். காவல்துறையை பற்றிய ஒரு பாடல். ஏன்னா எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் நாம் ஒவ்வொரு துறைக்கும் போகிறோம். மனிதர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லா துறையிலேயும் இருக்கும். அதே போல காவல்துறையிலேயும் ஒரு பகுதி தவறாக இருக்கும். அதை வைத்து ஒட்டுமொத்தமாக காவல்துறையை குறை கூறக்கூடாது என்கிற விஷயத்தை பேசுகிற ஒரு பாடலாக காவல்துறையை பற்றிய ஒரு பாடல் இதில். அதே போல் இன்னொரு பாடல் ருத்ர தாண்டவம் என்கிற ஒரு பாடல். 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2மே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் சுந்தரபாண்டி அவர்களை ஹரிசாரனுடைய உதவியாளராக நான் பார்த்தது. சிங்கம் படத்தில் சிங்கம் 1, சிங்கம் 2 அவர் பணியாற்றுகிற போது என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். அதே போல் மோகன் அவர்களும் ஹரிசாரனுடைய அசிஸ்டன்ட் தான். அவர்கள் இன்னைக்கு ஒரு சிறந்த படத்தை இயக்குகிறார்கள் என்கிற போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல தயாரிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேடைக்கு போகிறவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வெள்ளை உள்ளம் கொண்ட முன்னாள் காவல் துணை கண்காணிப்பாளர் JV கருப்புசாமி சார் அவர்கள். தீர்க்கதரிசி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு
வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு எளிய மனிதர், சிறந்த மனிதர், உயர்ந்த மனிதர் அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பிரபலமான ஒரு மனிதர் தமிழ்நாட்டில். அவர்கிட்ட பார்த்ததோடு இல்லாமல் அரை மணி நேரம் அவருடன் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ அவரை பற்றி நான் சில கேள்விகள் எல்லாம் கேட்குறேன். யதார்த்தமாக, இயல்பாக, நான் அதனுடைய முதல் சந்திப்பிலே அவ்வளவு அருமையாக எனக்காக பதில் சொன்னாங்க. அப்போ அப்படி பதில் சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் தான் யார், இதெல்லாம் எப்படி அவரால் முடியுது அப்படின்னு பார்த்தா அவருடைய கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நம்ம தீர்க்கதரிசி ஐயா சத்யராஜ் ஐயா. அவர் தான் நான் முதல் பார்த்தப்பவே அரை மணி நேரம் என்கிட்ட வந்து அவரை பற்றி அத்தனை கதையும் சொல்கிறார். என்னுடைய கதைகள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவர் ஒரு அருமையான ஒரு மனிதர். அவர் போலவே ரொம்ப இயல்பாக எளிமையான இருக்கக்கூடியவர் எங்கள் ஐஜி ஐயா. நான் காவல்துறையில் போலீஸாக சேர்ந்து டிஎஸ்பியாக ரிட்டையர் ஆனவன். எஸ்ஐயாக இருக்கும்போது எனக்கு அவங்க டிஎஸ்பி, நான் டிஎஸ்பியாக இருக்கையில் அவங்க ஐஜியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஆனால் நான் ஒரு எழுத்து துறையில் நான் ஒரு 100 பாடல்கள் எழுதியிருக்கேன், 5 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கேன். அதை நான் அப்படி எந்த மாதிரி இருக்கிறதுனால கடைசியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னே 2 புத்தகம், கருப்புசாமி கவிச்சரம், கருப்புசாமி கதம்பம், கவி கதம்பம் அப்படின்னு 2 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டேன். அதுக்கு வந்து ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நான் 2 புத்தகம் எழுதி வெளியிட போகிறேன், நீங்கள் வந்து வெளியிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா கருப்புசாமி, நான் உடனே வந்துடுறேன். என்னைக்கு? இந்த தேதி. அது கொஞ்சம் கூட தட்டாமல் தவிர்க்காமல் அவர் சொன்னவர், எங்கள் காவல்துறையில் களங்கம் இல்லாத ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு அவருக்கு எங்களை எல்லாருமே அவரை சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர். இப்போ இவங்க இப்போ இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விழாவில் அவர் வெளியிடும் பொழுது இந்த நம்ம சதீஷ் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய நண்பர், அவர் கூட ஒரு 10 வருஷமாக பழக்கம். அவர் வந்து இந்த படத்தில் நான் காவல்துறையில் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தவனுக்கு இவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ஜாயின்ட் கமிஷனராக இந்த படத்தில் என்ன நடிக்க வச்சாங்க. அது வந்து என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு, நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது ஜாயின்ட் கமிஷனர் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. இந்த நடிக்க வச்சாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்கு இந்த இதுக்கு நான் அது மாதிரி இந்த அதனால தான் இந்த சதீஷ்குமார் அவர்களுக்கு, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர்களுக்கு இந்த பெரிய ஐயாவர் தெரியும். தெரிஞ்சதுனால சார் இவரை வந்து ஆப்டாக இருக்கும் சார், காவல்துறையினுடைய இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவரை கூப்பிடலாம் அப்படின்னாங்க. அதனால் அவரை கூப்பிட்டேன். ஒரே ஒரு இது கூட ஒரு தயக்கம் இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான பேச்சு, காவல்துறையை பற்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நான் படத்தை பற்றி சொல்லணும்ல, இந்த படத்து கூட அவர் கூட ஒரு ஆரம்பத்திலேருந்து நான் இதில் ஈடுபட்டிருக்கேன். முதல்ல அவர் நடிகர்களை செலக்ட் பண்ணதுலேருந்து, அஜ்மல் அவர்களை செலக்ட் பண்ணதுலேருந்து, துஷ்யந்த் அவர்களை செலக்ட் பண்ணதுலேருந்து, ஜெய்வந்த் அவர்களை செலக்ட் பண்ணதுலேருந்து, ஒவ்வொரு நடிகர்களையும் செலக்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரியும். கடைசியில் சத்யராஜ் ஐயாவை தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் என்னுடைய இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவர்கிட்டையும் என்னுடைய ஒரு சிறப்பான ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தில் ஒரே ஒரு என்ன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். 9 பரபரப்பான குற்ற சம்பவங்களை பற்றி இந்த படம். இந்த படத்தை நான் சொன்ன இந்த போலீஸ் டீமு, இன்வெஸ்டிகேஷன் டீமு, நான் சொன்ன 3 பேரோட சேர்ந்து ஸ்ரீமான் சார், அர்ஜுன் சார், இவங்க கமிஷனர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த கமிஷனர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நான் அந்த பார்க்கையில் அத்தனை இந்த கூடவே நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இது வரைக்கும் நான் சினிமா அவ்வளோவா ஷூட்டிங்லாம் போனது கிடையாது. இந்த ஷூட்டிங்கில் வேலை பார்த்த சாதாரண ஊழியர்லேருந்து ப்ரொடெக்ஷன் டீம்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு கோஆர்டினேஷனோட வேலை பார்த்தாங்க. டைரக்டர்கள் அவங்களெல்லாம் வச்சு நல்ல வேலை வாங்கினாங்க. இந்த படம் 100 நாள் என்ன, 200 நாள் என்ன, இவங்கெல்லாம் சொன்னது மாதிரி 300 நாள் ஓடி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் லாட் சார். அடுத்தபடியாக மேடைக்கு வர போகிறவங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிங்கத்தின் பாலே ரொம்ப உயர்ந்ததுன்னு வாங்க. அடுத்த மேடைக்கு வர போகிறது சிங்கத்தின் குட்டி. பெரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர். தன்னுடைய பெரிய குடும்பத்தை மட்டுமல்ல, சினிமா துறையில் உள்ள அனைவரையும் தன்னுடைய அன்பால் அரவணைத்து கொண்டவர்.
Put your hands to welcome Ramkumar sir. Please sir. வணக்கம். தீர்க்கதரிசி ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் என் பெஸ்ட் விஷஸ். நல்ல ப்ரொடியூசர்கள் இருந்தால் தான் நம்ம இண்டஸ்ட்ரி தொடர்ந்து இருக்கும். அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு இது மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து மற்ற ப்ரொடியூசரையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவரும் வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாஷாவுடன் நடித்தாலும் தனக்கென தனி பாணியுடன் தலைமுறை தாண்டி தனி இடம் பிடித்த நடிகர் விட்டல் ராவ் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அவங்களுக்கும் இந்த மேடையில் உட்கார்ந்துற பெரியவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, தீர்க்கதரிசி இந்த படத்தில் ஒரு 50% படம் முடிஞ்சு போச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சதீஷ்குமாரே ஒரு தீர்க்கதரிசி தான். இதில் இன்னும் நிறைய படங்கள் அவர் எடுத்து நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாருன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த தீர்க்கதரிசி மிகப்பெரிய வெற்றி அடையான்னு ஆண்டவனை வேண்டிக்கின்னு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தயாரிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கும், இயக்குனர்கள் மோகன் சார், சுந்தர் சாருக்கும் முதல் நன்றி. எங்கள் படத்தில் சத்யராஜ் சார் நடித்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, அதுக்கு நன்றி. என் கூட நடித்த எல்லா சக நடிகருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக மேடைக்கு வரப்போகிறவர் வந்து பேர் சொன்னோன்னா கண்டிப்பாக கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. நலப்பணிகள் பலவும் செய்பவர், சமூக சிந்தனையாளர், ஓடி சென்று உதவும் உள்ளம் படைத்தவர், மத்திய சென்னை படம் மட்டுமல்ல நல்ல விஷயங்கள் செய்வதிலும் இவர் ஹீரோ. Put your hands to welcome ஜெய்வன் சார் அவர்கள். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டு இருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். இந்த நொடியிலிருந்து எங்களோட திரைப்படத்தை மக்களிடத்தில் பெருவாரியாக கொண்டு சேர்க்கும் ஆகச்சிறந்த பணியில் ஈடுபட போகும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை மற்றும் டிஜிட்டல் மீடியா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று என் உயிருக்கு இணையாக நான் நேசிக்கும் என்னுடைய தம்பிங்க, பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் தீர்க்கதரிசி என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய அண்ணன் சதீஷ் குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்னோடய ஸ்கூல் சீனியர், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சீனியரு. அப்போ என்னை வாட்ச் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல பெரிய இடைவேளை, அப்புறமா நான் மத்திய சென்னை ஒரு படம் பண்ணேன் 2009. அப்புறம் காட்டுப்பாயசர் இந்த காலி பண்ணேன். அந்த காட்டுப்பாயசர் காலி பண்ணும்போது படம் வியாபார ரீதியாக திரும்பவும் சதீஷரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு நட்பு மீண்டும் இந்த பள்ளி பருவத்துக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 இயர்ஸ் அண்ணனோட ட்ராவல் ஆனேன். பட் அண்ணா அப்போ படம் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது. சினிமா ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக நிறையா டிஸ்கஷன் பண்ணுவோம். திடீர்னுட்டு ஒரு ஃபைன் டே கால் பண்ணி எங்கேப்பா இருக்கு அப்படின்னாரு. ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டார். உடனே வரேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்போது எங்களுடைய அருமையான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு கதை கேளு அப்படின்னாரு. சரி கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னேன். இதில் நீ நடிக்கிற அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை நீ பண்ணு, கரெக்டாக இருக்கும்.
இந்த கதை கேட்கும் போதே உன்னை மைண்டில் வச்சு அந்த உனக்கான கேரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ எப்படி இருக்கியோ அப்படியே பண்ணாலே போதும் அப்படின்னாரு. அண்ணன் சொன்ன மாதிரி எப்படி சொன்னாங்களோ அப்படியே பண்ண நான் என்னவா இருக்கிறேனோ அதே தான் இந்த கதாபாத்திரமே அப்படி இயல்பாக இருந்துச்சு. நல்ல விதமாக என்னை வந்துட்டு என்னுடைய இயக்குநர்களுக்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என் கூட பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்தபடியாக மேடைக்கு வரணும்னா, இப்போ ரீசெண்டாக இந்த இது வந்து ரொம்ப வைரல், யாருக்காவது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அண்ணனுக்கு சொல்லிடலான்னு. இந்த வேர்டிங் வந்து ரொம்ப வைரல் ஆன்லைனில். வில்லன் ஆக்டிங் வேணுமா, வில்லன் ஆக்டிங் இருக்குது. ஹீரோ ஆக்டிங் வேணுமா, ஹீரோ ஆக்டிங் இருக்குது. காமெடி ஆக்டிங் வேணுமா, காமெடி ஆக்டிங் இருக்குது. ரொமான்டிக் ஆக்டிங் வேணுமா, ரொமான்டிக் ஆக்டிங் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வைரல். அது இவருக்கும் அது ரொம்ப அழகாக பொருந்தும். பன்முக திறமையாளர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை அழகாக வந்து 100% டெடிக்கேட்டடாக பண்ணக்கூடியவர். யங், சார்மிங், டைனமிக், வெரி ஹேண்ட்ஸம் அஜ்மல் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தீர்க்கதர்ஷி டீம் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு ஹீரோவாக வரணும்னு எனக்குள்ள ஆசையை வளர்த்த அத்தனை டைரக்டர்ஸையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதயகுமார் சார், ஆர்கே செல்வமணி சார், ஹரி சார், பேரரசு சார், நீங்கள் எல்லோரும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். நீங்கள் தான் எங்களுக்கு எனர்ஜி. சத்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஒரு படத்தில் ஒன்று நடிக்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இந்த படம் மூலமாக நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நடித்த ஜெயவந்த் ஆகட்டும், துஷ்யந்த் ஆகட்டும் செம்மையாக பண்ணியிருக்கோம். சீனு சார் சின்ன ரோல் பண்ணல, பேரரசு சார் செம்மையான ரோல் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல அவங்களுக்கு கிளாப்ஸ் வரும். நம்ம பாலா இன்னைக்கு இங்கே இல்லை, அவர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நம்ம விழா நாயகன். அப்புறம் சதீஷ்குமார் சார் கூப்பிட்டு, அஜ்மல் ஒரு கதை ஒன்று இருக்குது வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது, யார் சார் டேரக்டர்னு கேட்டேன். ஹரி சாரோட அசோசியேட்னு சொன்னேன். ஓடி வந்தேன். அவரோட ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கணும்னு என்னோட பெரிய ஆசை. வரும்போது இவங்க 2 பேரும் கதை சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 12 விஷயங்கள், அந்த 12 விஷயங்களும் அப்படி இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க மோகன் சாரும் சுந்தர் சாரும் சேர்ந்து. நெட்ரிகனுக்கு அப்புறம் என்னடா பண்ணலாம், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுமே. தமிழ் சினிமாவில் எனக்கு வந்து அஞ்சாதையோட ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காங்க. என்னை வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஸ்ரீகாந்த் சார் இங்கே இருக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார். அவர் உலா பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். நிறைய படங்கள் உங்களுக்காக பண்ணோம். கோலை நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஒரு எனர்ஜி, அஞ்சாதே, நெட்ரிகன், இப்போது தீர்க்கதர்ஷி கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல படமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சதீஷ்குமார் சார் வந்து நான் ஃப்ளைட்டில் தான் மீட் பண்ணோம். அவர் ஐயப்பாவை மீட் பண்ண போனோம். அவர் வந்து ஒரு பெரிய ஐயப்ப பக்தர். ஒரு 3 months முன்னாடி ஒரு குட்டி ஆக்சிடென்ட்டில் 2 கையும் உடஞ்சி கூட ஒரு நிமிஷம் கூட வேறு எந்த வேலையும் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் கூடவே இருக்கிறாங்க. எங்களோட எல்லா விஷயம் பார்த்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்காகவும் அவர் ஐயப்பனுக்காகவும் இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை, சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். அடுத்தபடி அந்த படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் 2 இயக்குனர்கள் இருவரையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை போய் சொல்லும்போது பட்ஜெட் என்னன்னு கேட்டார் ப்ரொடியூசரு. நான் ரொம்ப சின்ன பட்ஜெட் ஒன்று சொன்னேன், அமௌண்ட் ஒன்று சொன்னேன். அது சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 மடங்கு தாண்டி மேலே போயிடுச்சு. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு இது முதல் படம். சதீஷ் சார் லைஃப் கொடுக்குறாரு. இதை எப்படி கரெக்டாக தக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய வனவாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னால் வைகைன்னு ஒரு படம் இயக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த படம் வந்து நல்லபடியாக போச்சு. அந்த தயாரிப்பாளர் கூட வந்திருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அது வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து அதோட விமர்சனங்கள் தான். அது இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகையாளர்களோட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஓட வச்சிச்சு. நான் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சரியாக சினிமாவை புரிஞ்சுக்கலன்னு தோணுச்சு. அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு பாலபாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஹரிசார்கிட்ட போனேன். ஹரிசார் சொன்ன மாதிரி அங்கே டார்ச்சர்லாம் கிடையாது. சினிமா தான். எனி டைம் சினிமா பேசிகிட்டே இருக்கணும், சினிமாவை நேசிக்கணும், சினிமாவுக்குள்ளேயே இருக்கணும், புழங்கினா போதும். அதை வந்து நம்ம வந்து டார்ச்சர்னு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அங்கே நிறைய கற்றுருக்கோம். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எப்படி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிற விஷயம் தான் அங்கே முதல்ல பாலபாடமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களை வந்து இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு குறைந்த நாட்களில் ஒரு சிறப்பான படமாக எடுக்க வச்சதுக்கு காரணம் எங்களுடைய ஹரிசார் தான். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. ஹாய் டானிண்ணா. ஹலோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சும்மாவா? ஓகே நல்லா இருக்குமா? பிகின் விட்ஸ் ஆண்ட்ராய்ட்ல போட மாட்டேன்னு நினைச்சு போட்டுட்டாரு. நல்லா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? சூப்பராக அடியாம வச்சுருக்கிறேன். அதனால பிச்சுக்கிறேன். இன்னும் இதுல இருந்தா சவுண்ட் வர மாதிரி. சொல்லுங்க ப்ரோ. சார் தோத்துக்கிட்டே இருக்குமே. வாட்ஸ்அப் ப்ரோ வாட்ஸ்அப். நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ தீர்க்கதரிசியில் டானியண்ணாவை எனக்கு இது இருக்கு அது போதும். தீர்க்கதரிசியில் டானியண்ணாவை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? தீர்க்கதரிசியில் பார்க்க முடியும். இந்த மூஞ்செல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுற மாதிரி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து நான் லாஸ்ட்டாக தான் வந்து என்ட்ரி இது சுந்தர் சார் டேரக்டர் சுந்தர் சார் தான் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவர் கூப்பிட்டதே இப்போ தான் சொல்லி முடிச்சேன். என்னன்னா ஒரு மிஸ்டு கால் ஒரு நம்பர் வந்து 4-5 நாளாக வந்து நேகுது. ஒரு நாளைக்கு 3 கால், காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1 காமிச்சுன்னு இருந்தாப்புல பார்த்துன்னு என்ன டெய்லி ஒரு கால் மட்டும் ஏதோ இதய திருடன்னு வரும். இதய திருடன் அறாது பசங்க கலாயிரான பொழுது ட்ரூ காலை வச்சு ஓட்டுங்கிறாங்க. இதய திருடன் யார்? இந்த இதய திருடன் தட்டி பார்த்தா 4 வாட்டி வந்துக்கிறாரு. அந்த திருடங்கிற கண்டிப்பாக பேசியானு சொல்லி டபாக்குன்னு கால் பண்ணி ஹலோ சார் யார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது சார் இது மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கோம் சார். பேர்லாம் சொல்லவே இல்லை, திருக்கசி பேர்லாம் சொல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதில் ஒரு காமெடி ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணி நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஆல்ரெடி பாதி படம் முடிச்சிட்டோம். பட் இன்னும் படத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் ஷூட் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னும் போது ஐயோ இதே திருடன் நீங்கள் ரொம்ப என்னால் எப்படி இது எக்ஸைட்மெண்ட் சொல்லணும்னு தெரில. ஓகே தலைவா சீக்கிரம் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பசங்க நான் கலாயிரம்னு வச்சுருந்தேன். ஓகே ஓகே அப்படி பேர் உங்களுக்கு யாராவது வந்தது அது மாதிரி ப்ளூ கலர் வந்ததில்லை அது மாதிரிலாம் வந்ததில்லை. நானே வந்து பசங்க கலாயிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மேனேஜர் கார்த்திகானந்த் தான் சொன்னார், இல்லை டேனி நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் சுந்தர் அவங்க பேர். ஐயோ சாரிங்கன்னு உடனே கால் பண்ணி ஐயா நான் மன்னிச்சிருங்க ஐயா பசங்க எவனா கலாயிறேன். அதே மாதிரி ஒருத்தர் சங்கர் சண்முகநாதன்லாம் எனக்கு வந்துக்குது டேரக்டர். ஆமாம் டேரக்டர் அதுவும் வரும்பா. அது எல்லாம் பசங்க பண்ணுற வேலை. அவங்களாம் ஏதாவது நேம் போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க. அதை நான் அடிச்சு விட்டேன். இது எதே தெரியல யாரும் தெரியல அப்படி விட்டேன். பட் அப்புறம் ரொம்ப சாரி சொன்னேன். சாரி ப்ரோ அப்படின்னும்போது நீங்கள் வாங்க ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று இருக்குது படத்தில் பண்ணலாம். சத்யராஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்து அஜ்மல் பண்ணுறாங்க. அப்போ துஷன் ப்ரோலாம் பண்ணுறாங்கன்னும் போது டீமே பெரிய டீமாக இருக்குது, கண்டிப்பாக ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் அப்படின்னு. உடனே வாங்க என்ன ரோல் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அவசரப்படுங்க, உங்களுக்கான இயல்பான ரோல் தான் அப்படின்னு சஸ்பென்ஸாக வந்து ஷார்ட்டில் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த மரத நாணயத்தில் டானி என்ன பண்ண மாதிரி இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி படம் முழுக்க பார்க்கலாமா இதில்? இல்லை இது வந்து ஒரு சீக்வன்சஸ், அதாவது ஒரு முக்கியமான ஒரு வில்லன் அண்ட் ஹீரோ, அதாவது வில்லனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஆக்சுவலாக ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் படம். நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அந்த சீக்வன்ஸாக என்னோட ட்ராவல் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். நாட் லைக் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, பட் அந்த பார்ட்டே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா ஜாலியாக இருக்கும், சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள். டானி என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த நோக்கம் வந்து நிறைவேறிச்சா? ஆசை வந்து நிறைவேறி இல்லை பயணம் போயினுக்குது. நடிகனுக்கு வந்து ஆசை என்றைக்குமே நிறைவேறாதுங்க. நீங்கள் என்ன பதவி கொடுத்தாலும் சரி நிறைவேறவே வராது. இப்போ நீங்கள் ரஜினி சார்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்களே உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னா இல்லை, எனக்கு அதையும் தாண்டி ஒரு விஷயம் வேணும்னுவாங்க. நடிகன் வந்து என்றைக்குமே தேங்கி இருக்க தண்ணியெல்லாம் ஓடினே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆக்டிவாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஓடு தண்ணியாக தான் ஓடிட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடையணும். அந்த நதி நம்ம விஜய் சார் சொல்கிற மாதிரி நதி எங்கே செல்கிறதோ அப்படியே கூட போய் பார்ப்போம் என்ன விஷயம். சூப்பர். நான் இன்னும் வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வரணும். தேங்க்யூ. பிஹைண்ட் நீங்கள் நிறைய எல்லா நல்ல மொமெண்ட்ஸ் இருந்திருக்கீங்க. தொடர்ந்து சீக்கிரம் உங்கள் பிஹைண்ட் மெடல் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் இருக்கும் இல்லையா, தீர்க்கதரிசி. ஸோ படம் எப்படி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பேசிடலாமா? படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. படம் பார்த்தோம், நீங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்தோம். சூப்பர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப இந்த ரேசி த்ரில்லர்னு சொல்லுவாங்கள்ல. ரேசி த்ரில்லர். ஆமாம், நல்ல ஆரம்பிக்கிலேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள்.
நான் வந்து ஐ ப்ளே இன்ஸ்பெக்டர் விக்ரம் இந்த படத்தில். ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற டீமில் ஒரு முக்கியமான மெம்பர். அவர் அஜ்மல் சார், நான், அப்புறம் ஜெய்வந்தன் ஒருத்தாங்க, 3 பேரும் தான் டீம் மெம்பர்ஸ். வித் ஸ்ரீமான் சார் இருக்கார் நம்ம டீமில். ஸோ த்ரூ அவுட் இந்த படத்தில் வர ஒரு முக்கியமான கேரக்டர். சத்யராஜ் சார் கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல இந்த படத்தில். அவர் இப்போ கேரக்டர் கூட நான் இது, பட் ஸ்டில் அவர் இந்த படத்தில் நடித்தது எங்களுக்கெல்லாம் பெருமை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்து நான் சத்யராஜ் சார் பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். அண்ட் வந்து நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அங்கிள்னு சொல்லியது பழக்கம். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சித்தப்பா பிரபு சார் வந்து கூப்பிட்டு, நீ வந்து இப்போ யாரையும் அங்கிள்னு கூப்பிடுவது சார்ன்னு சொல்லி தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு அவர் சத்யராஜ் சார்னு கூப்பிடுறது. இப்போ கூட தனியாக அவரை பார்த்தா வந்து அங்கிள்னு சொல்லி தான் அவர்கிட்ட பேசுகிறது. ஆனால் வெளியில் பேசும்போது சார்ன்னு சொல்லி பேசுகிறது. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து படம் நான் சொல்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ட்ரெய்லர் வந்து வில் புல் த ஆடியன்ஸ் டு கம் அண்ட் வாட்ச் த மூவி. ஒரு திரு நாசர் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். சார் மேலே உட்காந்து. உயர் திரு ஆர்.பி. உதயகுமார் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ஐ.ஜி. பெரியய்யா சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு டிஎஸ்பி ஜே.வி. கருப்பு சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கருப்பு சாமி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ராம்குமார் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். பூர்ணிமா மேடம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ப்ளீஸ் மேம். இயக்குனர் ஹரி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு தேனப்பன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு பேரரசு சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு தம்பிராமையா சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு அஜ்மல் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு துஷ்யந்த் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ஜெய்வந்த் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு பாடலாசிரியர் விவேகா சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ஸ்ரீமன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு விட்டல் ராவ் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தயாரிப்பாளர் பிரசீதா குமரன் மேடம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு அஜய் கோஷி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு டேனியல் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு பிரசன்னா ராஜகோபால் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உயர் திரு ஸ்ரீராம் பார்த்தசாரதி சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம்.
கேமராமேன் லக்ஷ்மண் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புதுவை பத்திரிகையாளர் ரவி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இமான் அண்ணாச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக வந்து ஸ்ரீ சரவணா ஃபிலிம்ஸ் ஓபிசி லிமிடெட் நிறுவனத்தின் அங்கமான நமது மியூசிக் ஆடியோ நிறுவனத்தின் லோகோ வெளியீட்டு நிகழ்வு. மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வனர். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் ஓபிசி லிமிடெட் உயர் திரு சதீஷ்குமார் சார் பெருமையுடன் வழங்கும் தீர்க்கதரிசி படத்தினுடைய மியூசிக் லான்ச் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்கின்றனர்.